ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட இந்த நோ யுவர் பாத் வெபினார் சீரீஸ்ல இது எங்களோட செகண்ட் வெபினார். ரியாக்ட் வெபினாருக்கு வந்து ஜாயின் பண்ணவங்க எல்லாரையுமே வந்து ட்ரெண்ட் செட் சார்பு நாங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றேன். ஸோ நான் பிரியா, நான் ட்ரெண்ட் செட்ல வந்து ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். ஸோ ட்ரெண்ட் செட்டால் நடக்கிற இந்த நோ யுவர் பாத் வெபினார் சீரீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க நிறைய பேர் வந்து ஐடி ஃபீல்டுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. இல்ல சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து ஐடி ஃபீல்ட்ல வித்தியாசமான டெக்னாலஜிஸ்ல ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. சில பேர் வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லாட்டிக்கு வந்து யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லாட்டிக்கு வந்து கிராஃபிக் டிசைனிங் சம்பந்தமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஓவராலா இந்த வெபினார் சீரீஸ் வந்து கவர் பண்ண போகுது. நீங்க ரியாக்ட் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ரியாக்ட் நேட்டிவும், ஸோ பேக் ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்டும், ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தமானதுக்கு ஏடபிள்யூஎஸ் கவர் பண்ணி வார சாட்டர்டேயும், அதே மாதிரி நீங்களோட டிசைனிங் ஸ்கில்ல வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு உங்கள்ட்ட இருக்க டிசைனிங் ஸ்கில்லுக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீங்க யூஐயூஎக்ஸ் டிசைன் நீங்க படிக்கலாமான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஒரு வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இது ரெண்டுமே இல்லை ஃபுல் பேசிக்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் பேசிக்கா வந்து பைத்தன் வெபினார் நடக்க போகுது. அதே மாதிரி பேக்கெண்டுக்கு வந்து ஜாங்கோ வெபினார் நடக்க இருக்குது. ஸோ நீங்க தொடர்ந்து எங்களோட அப்டேட் ஸ்டே டியூனா இருங்க, நாங்க இது சம்பந்தமான அப்டேட்ஸ் தரோம். ஸோ இதுல நான் கொஞ்சம் கியூரியாசிட்டியா இருக்கிறேன், யார் யார் வந்து போன முறை எங்களோட ரியாக்ட் நேட்டிவ் வெபினாருக்கு ஜாயின் பண்ணாங்க உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னு சொன்னா நாங்க தொடர்ந்து அடுத்து என்ன செய்யணும்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வார சாட்டர்டே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வெபினார் நடக்க இருக்கு. ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஓவராலா வந்து இந்த நோ யுவர் பாத் வெபினார் சீரீஸ் மூலமா வந்து உங்களோட பாத்தை வந்து நீங்க கிளியரா ஐடென்டிஃபை பண்ணக்கூடியதா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணின. ஸோ இந்த நோ யுவர் பாத் வெபினார் சீரீஸை உங்களுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க ட்ரெண்ட் செட். ஸோ ட்ரெண்ட் செட்டை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா, ட்ரெண்ட் செட்னா என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கரண்டா ட்ரெண்டிங்கா இருக்கிற டெக்னாலஜிஸை வந்து யங் ஜெனரேஷனுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தட் மூலமும் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் மூலமும் கொண்டு போய் சேர்க்கிறது தான் ட்ரெண்ட் செட் நோக்கமா இருக்குது. ஸோ இதுல நாங்க நிறைய ஃப்ரீ வெபினார்ஸ் செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8+ வெபினார்ஸ் வந்து இது வரைக்கும் செய்திருக்கிறோம். அதே மாதிரி ஃப்ரீ பூட் கேம்ப் செய்திருக்கிறோம். இது வந்து வடமராட்சியில ஒன்று அண்ட் ஜெஃப்னால ஒன்று நடந்திருக்குது. ஸோ அடுத்ததா வந்து நாங்க பர்டிகுலர் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து வர ஜனவரி நாங்க அடுத்த பூட் கேம்ப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெய்ட் கோர்சஸ் போய் கொண்டிருக்குது. நீங்க மொபைல் ஆப் டெவலப்மெண்டோ இல்ல ஃப்ரண்ட் எண்டோ பேக் எண்டோ எந்த டெக்னாலஜிஸை படிக்க விரும்பினாலும் நீங்க எங்களை ரீச் அவுட் பண்ணி அதுக்குரிய கோர்சஸை நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுதான் ட்ரெண்ட் செட்டை பத்தின ஒரு சின்ன ஓவர்வியூன்னு சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமான உங்களுக்கு அப்டேட்ஸ் தேவை, வெபினார்ஸ் எப்ப நடக்குது, என்ன வெபினார்ஸ் நடக்குது, என்னென்ன மாதிரியான கோர்சஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்றதுக்கு நீங்க எங்களோட சோசியல் மீடியா பேஜஸை ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் ஒரு 5 minutes டைம் தரேன் எல்லாருக்கும். ஸோ சில பேர் வந்து இப்போ ஜாயின் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஓகே, நீங்க டக்குன்னு எங்களோட சோசியல் மீடியாவை ஸ்கேன் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா எங்களோட ஃபர்தர் ஃபியூச்சர் அப்டேட்ஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எங்க சோசியல் மீடியா பேஜஸை லைக் பண்ணின எல்லாருக்குமே. ஸோ இந்தியன் செஷனை வந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண எங்களோட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஜான் டெனிசன். இவங்க சிஇஓ லிஸ்டிஸ்ல வந்து சிஇஓவா இருக்கிறாங்க. அண்ட் 4+ இயர்ஸா வந்து ரியாக்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இண்டஸ்ட்ரியில வந்து 4+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை விட வந்து நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் மூலமா வந்து நீங்க இண்டஸ்ட்ரி நாலேஜையும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நிறைய நாலேஜை வந்து இந்த செஷன் மூலமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இந்த வார 1.5 hours வந்து நீங்க பிரயோசனப்படுத்துங்க. ஸோ ஓவர் டு யூ ஜான். வணக்கம், ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இன்றைக்கு வந்துட்டு நாங்கள் ரியாக்ட் என்ற இந்த வெபினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோ யுவர் பாத் அப்படின்னு சொன்னா நீங்க லைக் இதுல நிறைய பேர் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும் இல்லையா? அப்ப உங்களுக்கு என்ன டெக்னாலஜி உங்களுக்கு செட் ஆகும், என்ன விஷயத்துல நீங்க போனா லைக் எது உங்களோட கனெக்ட் ஆகுது, எது உங்களுக்கு ஈஸியா இருக்குமென்று நீங்க வந்துட்டு முடிவெடுக்கக்கூடிய மாதிரி தான் நாங்கள் இந்த சீரீஸை வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கிறோம். அதுல ரியாக்ட் என்ற இந்த வெபினார் என்னன்னு சொன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப். சரிதானே? ஓகே, எனக்கு ரியாக்ட்னா என்னன்னு தெரியும் என்று சொல்ற ஆக்கள் ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும்.
ஆல்ரெடி எனக்கு அந்த ரியாக்ஷன் இருக்கு. சரி, அதை போட்டீங்கன்னா எனக்கு இப்படி போட்டீங்கன்னு சொன்னா ஓகே கொஞ்சம் பேருக்கு தெரியுது. ஓகே, ரியாக்டனா என்னன்னு தெரியும்னு சொல்றாங்க. ஓகே, ரியாக்டண்டா என்னன்னே தெரியாதுன்றாங்க ஒரு தம்ஸ் டவுன் தான் ஆகும். எனக்கு ரியாக்டண்டா என்னன்னு தெரியாது, நான் வந்துட்டு ஜாயின் பண்ணினேன். ஓகே ஃபைன். இப்போ கொஞ்சம் பேருக்கு ரியாக்டண்டா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி போட்டு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் பேருக்கு ரியாக்டண்டா என்னன்னு தெரியும். சரிதானே? ஓகே ஃபைன். இப்போ என்னன்னு சொன்னா நீங்க பாவிக்கிற வெப்சைட்ஸ் இருக்கு தானே, வெப்சைட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்னன்னு சொன்னா நீங்க பாக்குற விஷயங்கள், சரி, ஒரு ப்ரௌசர்ல www.google.com சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் வரும், கீழே ஒரு சர்ச் பார் வரும் இல்லையா. facebook.comன்னு சொன்னா அதுக்குரிய இமேஜஸ், அதுக்குரிய டெக்ஸ்ட், அதுக்குரிய கார்டு, அப்படியான விஷயங்கள் எல்லாமே லிஸ்டா வரும். சரிதானே? அப்ப இது வந்துட்டு ஒரு வெப்சைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. சரியா? அப்ப இந்த வெப்சைட் வந்துட்டு யூசர் பாக்குற விஷயங்கள் இருக்கு தானே, இதுல டெக்ஸ்ட் இருக்கு, ஃபேஸ்புக்கோட லோகோ டாப் லெஃப்ட் கார்னர்ல இருக்கு என்ன. அப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னா சொன்னா சர்ச் பட்டன் வந்துட்டு ரைட் டாப் கார்னர்ல இருக்கு. இதே வந்துட்டு கூகுள்ல பாத்தீங்கன்னா இமேஜ் வந்து சென்டர்ல இருக்கு, அதுக்கு கீழே டைப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இல்லையா. சோ அப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து அந்த வெப்சைட்டை எந்த எலிமெண்ட் எங்க இருக்கணும், அது எப்படி டிசைன்ல இருக்கணும், அது என்ன கலர்ல இருக்கணும், அது என்ன ஸ்டைல்ல இருக்கணும்ன்றத டிசைன் பண்றது தான் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப அந்த ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரீஃபா நான் சொல்றேன். ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்ல மெயினா ஒரு 3 லாங்குவேஜஸ் இருக்கு. சரியா? அதுல HTML, CSS, JavaScript. சரி, HTML எல்லாரும் O லெவல்ல பார்த்துருப்பீங்க, சில பேர் A லெவல்லையும் படிச்சிருப்பீங்க, சில பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன HTML சொல்லி. HTML என்னன்னா அது எங்கெங்க என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரணும்ன்றத டிசைன் பண்றதுதான் HTML. சரி, இதே வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா CSSன்றது அதை எப்படி அழகுபடுத்துறது. சரியா? ஒன்றுக்கு ஒரு கலர் இருக்கணும், சரி, அது சென்டர்ல இருக்கணும், ஒன்றுக்கு கீழே ஒன்று வரணும், ஒன்றுக்கு மேல ஒன்று வரணும், அந்த விஷயங்களை டிசைன் பண்றத வந்துட்டு CSS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே ஜாவா ஸ்கிரிப்ட்ன்றது அதுல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அவனை கிளிக் பண்ணினா அவன் ஓப்பன் ஆகணும். சரியா? அவனை கிளிக் பண்ணா அவன் ஓப்பன் ஆகணும். இப்ப நாங்க பாருங்க இந்த ரியாக்ஷன்ல வந்துட்டு லேப்டாப்ல ஜாயின் பண்ணாங்க பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி கிளிக் பண்ணினா அந்த ரியாக்ஷன் மேல வரும், அதே வந்து திருப்பி அந்த ரியாக்ஷனை கிளிக் பண்ணி அது அப்படியே ஹைட் ஆயிடும். இதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. உண்ட ஹைட் பண்ணி உண்ட ஷோ பண்றது, டூல் டிப், ஒன்றுக்கு நீங்க ஹவர் பண்ணிக்க இது என்ன பட்டன் சொல்லி மேல ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வரும் தானே, அதெல்லாம் டூல் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி அதுலக்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு இன்டராக்டிவான ஒரு வெப்சைட் இன்டராக்டிவ் ஆகிறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணும். அப்ப HTML CSS JavaScript தான் தேவை. இந்த ரியாக்ட் எங்க வருதுன்னு சொன்னா இந்த HTML CSS JavaScript வச்சுட்டு நாங்க சரியான பேசிக்ல இருந்து ஸ்க்ரட்ச்ல இருந்தா நாங்க பில்ட் பண்ண வேண்டி இருக்கு. இந்த ரியாக்ட் என்ன செய்யும்னு சொன்னா இந்த மூண்டையும் எஃபிஷியண்டா யூஸ் பண்றதுக்கு ஒரு UI லைப்ரரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்ப இது ஒரு UI லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லைப்ரரி என்ன செய்யும்னு சொன்னா HTML CSS JavaScript கம்பைன் பண்ணி ஈஸியா எங்களுக்கு டெவலப் பண்றதுக்கு, ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் ரியாக்ட். ஓகேவா? ஸோ இதுதான் ரியாக்டண்டா என்னன்றதுக்குரிய பேசிக்கான ஐடியா. இப்போ இந்த ரியாக்ட் என்னத்துக்கு நாங்க யூஸ் பண்றோம்? வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு நாங்க யூஸ் பண்றோம். சரியா? அப்ப இதுல HTML CSS JavaScript எனக்கு தெரியும் என்று சொல்றார்கள் இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு கொஞ்சமாவது நான் சும்மா லைக் HTML 2 டேக் தெரியும், CSSல கொஞ்சம் தெரியும், JavaScriptல கொஞ்சம் தெரியும் அப்படின்ற ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆப்போம். ஓகே, கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு தெரியுது, என்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா தெரியுது. ஓகே, எனக்கும் லைக் HTML என்றாலே என்னென்னு தெரியாது, CSS என்றாலே என்னென்னு தெரியாது, JavaScript என்னென்ன தெரியாதுன்ற ஒரு தம்ஸ் டவுன் தாங்க ஆப்போம். ஓகே, ஒரு ஆள் ஒரு யாராவது தெரியும் 2 பேர். ஓகே, 2 பேர் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, எனிவே அப்ப ஒரு வெப்சைட் நீங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு HTML CSS JavaScript கட்டாயம் தெரிஞ்சே இருக்கணும். ஸோ அப்ப நீங்க வந்து நான் உங்களுக்கு ரியாக்டர் பற்றி ஓகே HTML மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டு சாட்ல போட்டுக்கிறீங்க என்ன. ஓகே, அப்ப HTML CSS இப்ப நீங்க வந்துட்டு எந்த ஒரு வெப்சைட்டையும் செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் வந்துட்டு HTML CSS JavaScript தெரிஞ்சே ஆக வேணும்.
சரியா? அப்ப நீங்க அதை லேர்ன் பண்ணி கொள்ளணும். அப்ப ரியாக்ட்ன்ற இந்த மூண்டையும் கம்பைன் பண்ணி அதோட அடுத்த கட்டம். அப்ப நீங்க ஒன்றுமே பேசிக் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த விஷயங்களை லேர்ன் பண்ணி தான் ரியாக்டுக்கு வரணும். சரி, அப்ப ரியாக்ட்ன்றது HTML CSS JavaScript கம்பைன் பண்ணி ஒரு UI லைப்ரரி. ஓகே தானே? ஓகே, அப்ப ஐடியாவெல்லாம் இது ரியாக்ட் என்னன்னு. ஸோ அப்ப இந்த மூண்டையும் வச்சு தான் நாங்கள் இந்த லைப்ரரியில டெவலப்மெண்ட் என்னன்னாலும் செய்வோம். ஓகே தானே? ஓகே, அவருக்கு பார்ப்போம். இப்போ ரியாக்ட் என்ற இந்த லைப்ரரி என்னத்துக்கு நாங்கள் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, HTML CSS JavaScript 3 லாங்குவேஜ் இருக்கேக்கல, தனித்தனி லாங்குவேஜ் இருக்கு. ஏன் நாங்கள் இந்த ரியாக்டை யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ரியாக்ட் வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான அண்ட் எஃபிஷியன்டான ஒரு லாங்குவேஜ். சரி, அப்போ HTML CSS JavaScript பார்க்க போய்க்கல நீங்க வந்துட்டு அதுல இருக்கிற கோட் வந்துட்டு கம்பைல் ஆகி ரன் பண்ற டியூரேஷனுக்கும் இந்த ரியாக்ட் வந்துட்டு கம்பைல் ஆகி ரன் பண்ற டியூரேஷனும் வந்துட்டு சரியான வித்தியாசம். இது வந்து ஃபாஸ்டானதா இருக்கும், ப்ரௌசருக்கு ஈஸியானதா இருக்கும். இதை வந்து நாங்கள் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லுவோம் ரியாக்ட் அப்படியான விஷயங்கள். சரி, ரியாக்ட் ஆங்குலர் Vue.js அப்படின்னு சொல்லி அதுல சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அதுல ஒன்றா ரியாக்ட். இது என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்க ஒரு 200 பேஜஸ் வச்சிருந்தாலும் 200 பேஜஸ் உங்களுக்கு வச்சிருந்தாலும் நீங்க வந்துட்டு அதை ரெண்டர் பண்ணும்போது அது சிங்கிள் பேஜா ரெண்டர் ஆகும். அப்போ உங்களுக்கு என்னண்டா, உங்களுக்கு ப்ரௌசருக்கு ஈஸியா வந்துட்டு என்ன சொல்றதுன்னா, அந்த பேஜை ரெண்டர் பண்ணும், பேஜை ஈஸியா வந்துட்டு ரெண்டர் பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு இந்த ரியாக்டுக்கு இருக்கு. இதே வந்து நீங்க பியூர் HTML CSS JavaScriptல பாத்தீங்கன்னா அது எவ்ரி பேஜஸையும் வந்துட்டு அது ரீரெண்டர் பண்ணிட்டே இருக்க வேணும். விளங்குதா? ஸோ ஒரு ஐடியா ஒன்று இருக்கா, கிடைக்குதா? அப்ப அப்படித்தான் வந்துட்டு இந்த ரியாக்ட் வந்துட்டு ஃபாஸ்டாயும் எஃபிஷியன்டாயும் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப கரண்டா கூட ஸ்ரீலங்கன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரியாக்ட் டெவலப்பர்ஸ் அக்வயர் பண்ற கம்பெனி சரியான அதிகம். சரி, நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எங்களுக்கு ரியாக்ட் டெவலப்பர் தான் தேவை என்று சொல்லிட்டு அவங்கள அக்வயர் பண்றது, அவங்கள இன்டேக் பண்றது சரியான கூட. ஏன்னு சொன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு தங்களோட சிஸ்டத்தை ரியாக்ட்ல எழுதுறாங்க. என்னன்னு சொன்னா, ரியாக்ட் வந்துட்டு ஒரு UI லைப்ரரியா இருக்கிறபடினால அதோட ஃபாஸ்ட், அதோட எஃபிஷியன்சி, அதோட கம்ப்ளெக்ஸ் UI ஈஸியா ஹேண்டில் பண்றதுக்குரிய அந்த மெத்தடாலஜியால அதை வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரியில வந்துட்டு ஹை டிமாண்ட் உள்ளது. ஸ்பெஷலி ஸ்ரீலங்காவில இப்ப கரண்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிதானே? ஓகே ஓகே ஃபைன். ஸோ அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு பிகினரா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா HTML CSS JavaScript ஃபர்ஸ்டா லேர்ன் பண்ணணும். ஓகேயா? HTML CSS JavaScript தெரிஞ்சாதான் உங்களால ரியாக்ட்ல ஒர்க் பண்ண இயலும். HTML CSS JavaScript தெரியாம நீங்க டைரக்டா ரியாக்டுக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களால டெவலப் பண்ண இயலாது, உங்களால லேர்ன் பண்றதுக்கு இயலாது, கஷ்டம். ஓகேயா? அப்ப HTML CSS JavaScript தெரிஞ்சுன்னு சொன்னா ஈஸியா நீங்க ரியாக்டை கற்றுக்கொள்ளலாம். லேர்ன் பண்றது சரியான ஈஸி. HTML CSS JavaScript தெரியாம நீங்க டைரக்டா ரியாக்டுக்குள்ள போனீங்கன்னா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி தான் இருக்கும். விளங்குதா? அப்ப அப்படி போறத அப்படி நீங்க HTML CSS JavaScript தெரியாம டைரக்டா ரியாக்டுக்கு போனீங்கன்னா சொன்னா உங்களுக்கு கஷ்டம். முதலாவது நீங்க இப்ப ரியாக்ட்ல லேர்ன் பண்ணணும், இண்டஸ்ட்ரிக்கு போகணும், ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா போகணும் அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயம் HTML CSS JavaScript லேர்ன் பண்ணுங்க. அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்பை ரியாக்டை லேர்ன் பண்ணுங்க. இப்ப எல்லாம் வந்துட்டு HTML டெவலப்பர், CSS டெவலப்பர், JavaScript டெவலப்பர் எடுக்கிறதுல பெர்சன்டேஜ் குறைஞ்சு கொண்டு வருது. அதே ரியாக்ட், Node.js, Angular, Vue.js அப்படியான டெக்னாலஜியை பேஸ்டா தான் டெவலப்பர்ஸ் அக்வயர் பண்றாங்க கம்பெனிஸ். ஓகே தானே? அப்ப நான் இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியாக்ட்ன்றது லேர்ன் பண்றதுக்கு சரியான ஈஸியான ஒரு லாங்குவேஜ். ஓகேயா? லாங்குவேஜ் ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சேலரி டிமாண்டும் ரியாக்ட் டெவலப்பர்ஸுக்கு கூடுதலா கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட்ல வந்துட்டு அதுல ஸ்பெஷலி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்ல ஸ்பெஷலி ரியாக்ட் டெவலப்பர்ஸுக்கு வந்துட்டு ஹை டிமாண்டட் சேலரி வந்துட்டு இப்ப கரண்ட்லி இண்டஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இப்போ ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆட்களுக்கே வந்துட்டு லைக் மந்த்லி வந்துட்டு 2.53 lakhs வரைக்கும் நார்மலா கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரேஞ்ச் வந்துட்டு சரியான ஹையா இருக்குது. அப்ப நீங்களும் வந்துட்டு
பிகினராகவே இப்பயே வந்து ரியாக்ட் அடாப்ட் பண்ணி அதில் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் வந்துட்டு அப்படி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரியாக்டை லேர்ன் பண்ணுறது மூலமாக அந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொள்ளலாம். சரியா? இது வரைக்கும் ஓகே எனக்கு விளங்கிட்டேன்னு சொல்றாங்க, ஒரு தம்ஸ் அப் தாங்க ஆகும். ரியாக்ட் என்ன, ரியாக்ட் பண்ண ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. கிரேட் 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 கிரேட். ஓகே சரியா? ஓகே ஃபைன். அடுத்த விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ரியாக்டை லேர்ன் பண்ணணும்னு சொன்னா உங்களுக்கு கட்டாயம் HTML, CSS, JavaScript வடிவா தெரிஞ்சிருக்கணும். சரியா? HTML, CSS, JavaScript தெரியாம நீங்க டைரக்டா ரியாக்டுக்கு போனீங்கன்னா உங்களால அந்த கன்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது சரியான கஷ்டம். ஏலாதண்டு ஒன்றும் இல்லை தானே, என்ன இம்பாசிபிள்னு சொல்லி எதுவுமே இல்லை. ஆனா நீங்க வடிவாத லேர்ன் பண்ணணும், அதோட பேசிக்கா லேர்ன் பண்ணணும், குயிக்கா லேர்ன் பண்ணணும்னு சொன்னா HTML, CSS, JavaScript கட்டாயம் நீங்க உங்களுக்குள்ள லேர்ன் பண்ணி கொள்ளுங்க. ஓகே தானே? ஓகே ஃபைன். ஸோ இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, நான் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன். ஓகே, சொன்னாங்க. யா, ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா, ஒரு ரியாக்ட் ப்ரொஜெக்டை வந்துட்டு நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அதுல இதெல்லாம் செய்து காட்ட போறேன். ஓகேயா? ஸோ இதுல எத்தனை பேர் லேப்டாப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க? வைஷ்ணவி, ஓகே ஓகே ஓகே, கொஞ்சம் பேர் லேப்டாப்ல ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. இதே வந்துட்டு ஓகே கிரேட் 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 கிரேட். நம்ம இந்த மொபைல் போன்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. மொபைல் போன்ல ஜாயின் பண்ணிக்கிறார்கள். ஓகே, மொபைல் போன்ல ஜாயின் பண்ணிக்கிறாங்க கொஞ்சம் பேர் இருக்கீங்க. ஓகே கிரேட் கிரேட். ஸோ இப்போ என்னன்னு சொன்னா நிறைய பேர் மொபைல் போன்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா, நான் ஒரு வெப்சைட் வந்து தரேன். சரியா? ஒரு வெப்சைட் உண்டு, வெப்சைட்டோட லிங்க் ஒன்று நான் உங்களுக்கு தரேன். அந்த லிங்குக்கு போனீங்கன்னு சொன்னா உங்களால ரியாக்டை நீங்க அதுலயே ரைட் பண்ணி இது பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து நாங்கள் ஒரு குயிக்கா ஒரு சின்ன சின்ன கன்செப்ட்ஸ் கொஞ்சத்தை லேர்ன் பண்ணி பார்ப்போம். சரி, ரியாக்ட்ல வந்துட்டு குட்டி கொஞ்சம் கன்செப்ட்ஸை லேர்ன் பண்ணி பார்ப்போம். ஓகே தானே? ஓகே ஃபைன். இது வந்துட்டு பிளே கோட் அப்படின்னு சொல்றது. நான் இந்த லிங்கை வந்துட்டு எங்களுடைய சேட்ல போடுறேன். சரி, இந்த லிங்கை நான் உங்களுக்கு சேட்ல போடுறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வந்து கிடைக்கும். சரி, நான் இதை யூஸ் பண்றேன்னு சொன்னா, இப்ப இது வந்து லைவா நீங்க யாருமே இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல நார்மலா போகலாம். உங்களால ரன் பண்ணியும் பார்க்கலாம். சரியா? ஈஸியா ரன் பண்ணியும் பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு ரியாக்டை இன்ஸ்டால் பண்ணி இருக்க வேண்டிய தேவை இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு இல்லை. ஓகேயா? ஓகே ஃபைன். ஸோ ஓகே, அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் நார்மலா பேசிக்கா இதுல இருக்கிற ரியாக்ட். அப்ப ரியாக்ட் ஆப்ல வந்துட்டு எப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னான் HTML, CSS, JavaScript கம்பைன் பண்ணி தான் இது ரன் பண்ணுவேன்னு சொல்லி. அப்ப எல்லாத்துலயும் நீங்க தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஃபைல் ஒன்று இருக்கும் இல்லையா? பைத்தன் சொன்னா .py அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. HTML ஃபைல்னு சொன்னா .html, இன்ஸ்டால் பண்ற ஃபைல்னா .exe. அதே மாதிரி வந்துட்டு இன்ஸ்டால் பண்றது. அதே மாதிரி வந்துட்டு நீங்க லைக் போட்டோஸ் .png, .jpg, .jpg இப்படி இருக்கும் தானே. அப்ப அதே மாதிரி JSX சொல்லி நாங்க ஒரு ஃபைல் டைப் வந்து யூஸ் பண்ணுவோம் ரியாக்ட். சரியா? இதுல பாருங்க, இந்த இதுல பேரை பாருங்க, app.jsx சொல்லுவோம். அப்ப JSX சொல்றது என்னன்னு சொன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற யூஸ் பண்ற ஒரு நொட்டேஷன், அந்த ஜாவாஸ்கிரிப்ட் நொட்டேஷன் உள்ள ஒரு ஃபைல் டைப் தான் வந்துட்டு JSX சொல்றேன் நான்.
சரியா? JSXன்றது சொல்றது ஜாவா ஸ்கிரிப்டையும் XML என்ற இன்னொரு லாங்குவேஜையும் கலந்து எழுதுறது. அது எப்படின்னு சொன்னா டிரெக்டா நாங்க சொல்ல போனா ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்லையே எங்களால HTML-ஐயும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதுல பாருங்க ஸ்பெஷலா இதுல பாருங்க சொன்னா இதுல app.jsx சொல்லி இருக்கு. ஆனா இதுல பாருங்க எங்களுக்கு HTML கோட் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. நிறைய பேர் HTML தெரியுமான்னு சொன்னீங்க தானே. இப்ப நான் ஹைலைட் பண்ணி இருக்கிறது HTML கோடா. HTML தெரியுமான்னு சொன்னாங்க, இதுல HTML கோடுன்னு சொன்னா தம்ஸ் அப் தான் காப்போம். என்ன அப்ப இது வந்துட்டு HTML கோட். ஆனா இதோட ஃபைல் நேம் என்ன? JSX. சரிதானே? அப்ப இந்த JSX ஃபைலை தான் நாங்கள் ரியாக்ட்ல யூஸ் பண்ணோம். அப்ப இந்த JSX ஃபைலுக்குள்ளேயே எங்களால HTML-ஐயும் எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்ப அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாக்கள் இது வந்துட்டு ஃபங்க்ஷன் அப்ராப்ஸ் சொல்லிட்டு இப்படி எழுதுறது ஒரு ஃபங்க்ஷன் தெரியுமா? ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் சொல்லி ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாக்களை தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த கோட வெளியால பார்க்க போய் அவுட்டர் லேயர்ல பார்க்க போய் ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனா உங்களுக்கு தெரியுதா? ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாக்கள் இது பார்க்க ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரியுதுன்றாங்களோ தம்ஸ் அப் தாங்க. ஓகே, கொஞ்சம் பேர் தான் தெரியுமா? ஓகே, நிறைய பேர் சொல்றீங்க. ஓகே, கிரேட். ஸோ இதை பாருங்க. அப்ப இது என்னன்னு சொன்னா ஜாவா ஸ்கிரிப்டையும் அதுக்குள்ளேயே நீங்க HTML-ஐயும் கம்பைல் பண்ணி எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதானே? ஸோ அது இப்படித்தான் ரன் ஆக போகுது. ஓகே, இப்போ நாங்க வந்துட்டு பார்ப்போம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்துட்டு ஒரு என்ன சொல்றது ரியாக்ட்ல வந்துட்டு நாங்கள் பாவிக்கிற ஒரு ஆர்கிடெக்சரை பற்றி நாங்கள் பார்க்க வேணும். நாங்கள் இதை லேர்ன் பண்றதுக்கு முன். சரி, அதுக்கு நான் வந்துட்டு ஒரு சைட் ஒன்றுக்கு போறேன். இந்த ரியாக்ட்ல ரியாக்ட்ல இருக்கிற ஆர்கிடெக்சர் வந்துட்டு கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்ப கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவாங்க. அது என்னடா கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் என்னன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு தானே. ஒரு வெப்சைட்ல வந்துட்டு மேலே ஒரு நெப் பார் இருக்கும். சரியா? அதுல ஒரு இமேஜ் இருக்கும் இல்லையா? அதுக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஹலோ, திஸ் இஸ் மை வெப்சைட். என்ன ஓகே தானே? அப்ப திஸ் இஸ் மை வெப்சைட் சொல்லி போட்டு இது பண்றோம். ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நான் கொஞ்சம் ஃபொண்ட பெருசாக்கி ஒரு சுமார் ஜாவா ஸ்கிரிப்ட் சாரி ஒரு வெப்சைட் ஃபீலுக்கு கொண்டாடுறேன்னா அப்படி இது வெப்சைட் மாதிரி உங்களுக்கு தெரியலைன்னா நம்புங்க, இதுதான் வெப்சைட். ஓகே தானே? அப்ப ஓகே, இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இப்படி ஒரு இமேஜ் இருக்கும். இமேஜுக்கு பக்கத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். கீழே பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பந்தி ஒன்று இருக்கு, லைக் ஒரு பேராகிராஃப் ஒன்று இருக்குன்னு. இப்படி வந்துட்டு வெப்சைட் வந்துட்டு நார்மலா டிசைன் பண்ணப்பட்டு இருக்கு. ஓகே, அப்ப இது பாருங்க. அப்ப இது வந்துட்டு ஒரு வெப் பேஜ். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மேல நெட் பார் இருக்கு. நான் திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ரிப்பீட் பண்றேன். மேல நெட் பார் இருக்கு, லெஃப்ட் சைட்ல ஒரு இமேஜ் இருக்கு, ரைட் சைட்ல ஒரு டைட்டில் இருக்கு, அதுக்கு கீழே ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஸோ இதுல பாருங்க வித்தியாசமான விஷயங்கள் இருக்கு. இதுல தான் நாங்கள் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப ரியாக்ட் வந்து என்ன செய்வோம்னு சொன்னா ஒவ்வொன்றையும் கம்போனன்ட் தான் எழுதுவோம். சரி, அப்ப நீங்க பாருங்க கூகுள் மீட் பார்த்துட்டு இருக்கிறீங்க. கூகுள் மீட்ல பாருங்க ஒவ்வொருத்த பேரும் போட்டு மேல மைக்ரோஃபோனோட சிம்போல் போட்டு வெட்டிப்பட்ட மாதிரி ஒரு இது ஒன்று போட்டிருக்காங்க. அதே அவையில போட்டோஸ் இமேஜஸ் வருது, கீழே அவையில நேம் வருது. அப்ப பாருங்க அது துண்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கு. என்ன அப்படித்தானே? அப்ப அந்த பாக்ஸ் வந்துட்டு ஒரு கம்போனன்ட். சரியா? அதே நேரம் பாருங்க மேல லைக் அதுல மேல இங்க லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்கு. கீழே ரைட் பாட்டம் கார்னர்ல கொஞ்சம் பட்டன்ஸ் இருக்கு. பாட்டம் சென்டர்ல சில பட்டன்ஸ் இருக்கு. அப்படித்தானே? அப்படி இருக்காங்க நீங்க பாவிக்கிற கூகுள் மீட்ல இருக்குதா? அப்படித்தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, கிரேட். சோ அப்ப அதுல எல்லாமே கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு வெப்சைட்லயும் இருக்கிற ஒவ்வொரு சின்ன துண்டுகளையும் நாங்கள் கம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். அப்ப நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது ஒரு கம்போனன்ட், நெட் பார் ஒரு கம்போனன்ட், இமேஜ் ஒரு கம்போனன்ட், டெக்ஸ்ட் ஒரு கம்போனன்ட், கீழே இருக்கிற
அந்த பேராகிராஃப் ஒரு கம்போனன்ட். ஸோ இப்படி வந்து என்னன்னா ரியாக்ட்ன்றதே ஒரு கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அத மாதிரி இந்த எல்லா வெப்சைட்டையும் வந்து நாங்கள் கம்போனன்ட்டை பிரிச்சு எழுதுவோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் டராஸ் என்ற வெப்சைட்டுக்கு போவோம். சரியா? டராஸ் என்ற வெப்சைட்டுக்கு போனோம்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஓகே, இதுல பாருங்க மேல இருக்கிறதா தான் நெவ்பார்ன்னு சொல்றது, நேவிகேஷன் பார். சரி, ஒரு வெப்சைட்ல மேல இருக்கிறது நேவிகேஷன் பார். ஏன் நாங்க இதை நேவிகேஷன் பார் என்று சொல்றாங்கன்னு சொன்னா ஈஸியா எங்கேயும் நேவிகேட் பண்ணலாம், எந்த ஒரு பேஜுக்கும் போகக்கூடிய மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதை வந்து நேவிகேஷன் பார் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு ஒரு மெயின் ஹீரோ செக்ஷனோ சம்திங் அல்ல கொரோசல் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஒன்று இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாருங்க, இதுல டைட்டில் இருக்கு, இதுல ஒரு ஒரு இது இருக்கு. ஸோ இப்படித்தான் வந்துட்டு கம்போனன்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சரி, அப்ப இதே நாங்கள் பார்க்க இப்ப நார்மலான ஆட்கள் இதை பார்க்க வா இது ஒரு வெப்சைட்னு பார்ப்பாங்க. ஆனா டெவலப்பர்ஸ், அது ரியாக்ட் டெவலப்பர்ஸ் பார்க்க ஒவ்வொன்றையும் கம்போனன்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. சரி, அப்ப இதுல பாருங்க, இந்த துண்டு ஒரு கம்போனன்ட். சரியா? இந்த விஷயம் அப்படியே ஒரு கம்போனன்ட், அதுக்குள்ள இது ஒரு கம்போனன்ட். இது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் தனித்தனி கம்போனன்ட்ஸா இருக்கு. சரியா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல நெப்பார் ஒரு கம்போனன்ட், இந்த இமேஜ் ஒரு கம்போனன்ட். இந்த இமேஜ் மாறி மாறியோடு தானே, அதை கரோசல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அது ஒரு கம்போனன்ட். அதுலயே பாத்தீங்கன்னா இந்த துண்டு ஒரு கம்போனன்ட். விளங்குதா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த ஒன் சேல் நவ் இது ஒரு கம்போனன்ட். இப்படி வந்து என்ன செய்வோம் சொன்னா கம்போனன்ட் எப்படி. அப்ப இதைத்தான் சொல்றது கம்போனன்ட் பேஸ்ட் ஆர்கிடெக்சர், கம்போனன்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சரா இருக்கு. அப்ப கம்போனன்ட் என்ன ஒரு ஐடியா வந்துட்டா, கம்போனன்ட் ஐடியா வந்துட்டுன்னு சொல்றாங்க. ஓகே, கிரேட் சூப்பர். ஓகே, அதோட இப்ப நான் என்னன்னு சொல்ல போறேன் என்னன்னு சொன்னா, ரியாக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் வெப்சைட்டும் ஒரு கம்போனன்ட் தான். சரியா? அப்போ ஒரு வெப்சைட்டே ஒரு கம்போனன்ட் தான். அதைத்தான் நாங்கள் இங்க பாக்குறோம். இந்த இடத்துல பாக்குறோம், இந்த அப்ஜேஎஸ்எக்ஸ் என்ற ஒரு கம்போனன்ட் இருக்கு தானே, இந்த கம்போனன்ட்டுக்குள்ளதான் மிச்சம் எல்லாமே இன்க்ளூட் ஆக போகுது. அதுக்குள்ள நாங்கள் குட்டி கம்போனன்ட்ஸா நிறைய பிரிச்சு எழுதுவோம். ஓகேவா? அப்ப குட்டி கம்போனன்ட்ஸா பிரிச்சு எழுதுவோம். அதை நாங்கள் கம்போனன்ட் ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகேயா? இந்த கம்போனன்ட் ட்ரீ எப்படி இருக்கும்னு சொன்னா, ஃபர்ஸ்டா வந்துட்டு ஆப் கம்போனன்ட் இருக்கும், app.jsx. அப்ப இதுதான் வந்துட்டு மெயின் கம்போனன்ட். ஓகேயா? ஆப் கம்போனன்ட் தான் பெரிய கம்போனன்ட். அதுக்கு கீழே நாங்க வந்துட்டு நாங்க சும்மா ரஃபா ஒரு ஐடியா அனுப்புறோம். சரியா? இதுக்கு கீழே நாங்கள் வேற சில கம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். யா, நெவ்பார் கம்போனன்ட். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இதே மாதிரி கண்டென்ட் என்ன, இப்ப பாருங்க இந்த வெப்சைட்ல பாருங்க மேல இருக்கிறது நெவ்பார்ன்னு சொன்னா இந்த துண்டு இருக்குல்ல, இந்த துண்டு அதோட கண்டென்ட்னு சொல்லுவாங்க. ஏன் நாங்கள் இதை கண்டென்ட்னு சொல்றாங்கன்னு சொன்னா, அதுல பாருங்க மேல நெவ்பார் இருக்கு, நான் இதை கிளிக் பண்றேன், எனக்கு இப்ப பாருங்க இப்ப லோட் ஆக நெவ்பார் மாறையில, ஆனா இந்த கீழே இருக்கிற துண்டு மாறிட்டு இல்லையா? மேல அந்த இந்த துண்டு மாறையில, ஆனா கீழே இருக்கிற இந்த துண்டு மாறிட்டு இல்லையா? அப்படியே அவங்களுக்கு தெரியுது நெவ்பார் சேமா இருக்கிறவங்க ஐயா. அப்ப அத மாதிரி இப்ப இதுல மைனர் சேஞ்ச் இருந்தாலும் அந்த அந்த மேல இருக்க அந்த அளவு அது ஒண்ணுமே வரலாம். இந்த கம்போனன்ட் ஸ்டேபிளா இருக்கு. இப்போ நெட்வொர்க் கம்போனன்ட் எல்லாத்துக்கும் இருக்க போது. அதே நேரம் வந்துட்டு இதை வந்துட்டு கண்டென்ட்டுக்குரிய கம்போனன்ட். சரியா? இப்படி வந்துட்டு எங்களால ஸ்ட்ரக்சர் பண்ண இயலும். சரி, அப்ப இதே நேரம் இந்த நெவ்பாருக்குள்ள பார்ப்போம். இப்படி போறோம், நெவ்பாருக்கு உள்ள. சரியா? இதுக்குள்ள நாங்க சில கம்போனன்ட்ஸ் போடுவோம். இப்போ ஒரு கம்போனன்ட்டுக்குள்ள லைக் எத்தனை மல்டிபிள் கம்போனன்ட்ஸ் இருக்கலாம். சரி, அப்ப இதுல வந்துட்டு லொகின் பட்டன் இது பட்டன் கம்போனன்ட். ஓகேயா? அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இதை டராசை வச்சு கொண்டு யோசிப்போம். சரியா? இதுல பாருங்க இந்த கார்ட் என்ன கார்ட் இருக்கு. அப்ப இந்த கார்ட் கம்போனன்ட், கார்ட் பட்டன் கம்போனன்ட். இப்படி வந்துட்டு எங்களால இதை வந்துட்டு கம்போனன்ட் பிரிச்சு எழுதலாம். இது கம்போனன்ட் ஸ்ட்ரக்சர்ல என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, இப்ப யோசிச்சு பாருங்க,
சரி, அப்ப இதுல நான் நல்லா கீழே போறேன். இந்த செக்ஷன் இருக்குல்ல, இந்த செக்ஷன் பாருங்க, இது வந்துட்டு ப்ராடக்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்குரிய கார்டு. அப்ப இந்த கார்டும் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கிற கார்டும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும் கிட்டத்தட்ட. அப்ப இந்த கார்டும் இதுக்கு அடியில் இருக்கிற சஜஸ்ட் பண்ற கார்டும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த பேஜ்ல ஒரு கார்டுக்கு கோட் எழுதி திருப்பி இந்த பேஜ்ல இன்னொரு கோட் எழுத வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. இது வந்து வேற பேஜ், இது வந்து ப்ராடக்ட லிஸ்ட் பண்ற பேஜ், ப்ராடக்ட வியூ பேஜ். ஆனா இதே வந்து இந்த பேஜை பார்த்தா இது ஹோம் பேஜ். இப்ப பாருங்க, ஆனா சேம் டிசைன் சேம் விஷயங்கள்லாம் இருக்கு. அதுல இருக்கிற அது ஷோ பண்ற இமேஜஸ் டிஃபரெண்ட் வழியா அதுல டிசைன் வைஸா பாருங்க. என்ன மேல ஒரு இமேஜ் இருக்கு, கீழே ஒரு டைட்டில் இருக்கு, அமௌண்ட் இருக்கு, அதுல பெர்சன்டேஜ் இருக்கு, கீழே ஸ்டார் இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் இருக்கு. சரியா, இமேஜ் இருக்கு, இது இருக்கு, பெர்சன்டேஜ்ல இல்ல, இது ஸ்டார்கள் இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு ரீயூசபிள் கம்போனன்ட்ஸ் எங்களால யூஸ் பண்ணணும். திருப்பி திருப்பி ஒரே கம்போனண்ட்டை நாங்கள் ஒரு செட் ஆஃப் கோட் எழுதினோம்னு சொன்னா அதை வேற இடங்கள்ல நாங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வந்து அதுதான் அதோட கம்போனன்ட் ஸ்ட்ரக்சரோட பெரிய லாபம். ஓகே தானே? ஸோ இப்படி வந்துட்டு எங்களால கம்போனன்ட் ஸ்ட்ரக்சர்ல ரியாக்ட்ல ஒர்க் பண்ண இயலும். ஓகே தானே? ஓகே, கிரேட். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, நாங்க வந்துட்டு இது வந்துட்டு ஆப் கம்போனன்ட் சொன்னா என்ன, முழு சிஸ்டத்துல கம்போனன்ட். அப்ப இந்த இதுல நாங்க சின்ன மைனர் சேஞ்சஸ் பண்ணி பார்ப்போம். சரியா, அப்ப இதுல பாருங்க, இதுல இஞ்சால வந்து நாங்க உள்ள யூஸ் பண்ண போறதெல்லாம் என்ன சொல்றது, HTML டேக்ஸ் தான், பேராகிராஃப் டேக் போடுறோம். சரியா, அதே மாதிரி டேக் வந்துட்டு முடிக்கிறோம். ஓகேயா, இதுல ஹலோ ஐ ஆம் a paragraph. சரி, நான் ஒரு பேராகிராஃப் வந்து போறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஐம் பேராகிராஃப் வந்து எங்களுக்கு வந்திருக்கு. சரி, அதே பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்எஸ் எல்லாம் நீங்க நார்மலா எழுதிருக்கீங்க. அந்த சிஎஸ்எஸ் இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை, ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி விடுறேன். சரியா, சொன்னா எங்களுக்கு ஒரே ஒரு இது மட்டும் போடலாம், பாடியில கலர் ஒயிட். சரி, அப்ப எனக்கு கொஞ்சம் தெளிவா தெரியறதுக்காண்டி நான் இதில் கலரை ஒயிட்டா மாத்திருக்கேன். சரியா, ஓகே. இப்போ இந்த விஷயம்லாம் கிட்டா இது கிளியரா? இதுல டவுட் இருந்தா நீங்க இப்ப எனக்கு இருக்கா சேட்ல போடலாம். சரி, டவுட் இருந்துன்னு சொன்னா இருக்கா சேட்ல போடுங்க. இவ்வளவு நேரம் சொன்ன விஷயங்களா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஓகே, கிரேட். ஓகே, சூப்பர். ஸோ அப்போ ஒரு டவுட்டும் இல்லாட்டி நாங்கள் அப்படின்னு சொன்னா அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் மூவ் பண்ணலாம். ஓகே தானே? ஓகே, ஃபைன். இப்போ இந்த வந்துட்டு இப்போ இந்த ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் என்ன சொன்னேன், இந்த ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் எழுதுறதுக்கு சில 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 என்ன சொல்றது, சில வரையறைகள் இருக்கு. இப்படித்தான் இந்த ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் எழுதணும்ன்றதுக்குரிய சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸையும் அதை எப்படி எழுதுறதுன்றதையும் நார்மலா பார்ப்போம். சரியா, இப்ப இந்த இடத்துல இந்த ஜேஎஸ்எக்ஸ் கண்டிஷன் ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் எழுதிக்கல நாங்க வந்துட்டு இந்த HTML எழுதுவோம் தானே, HTML எல்லா டேகுக்கும் ஒரு க்ளோசிங் டேக் இருக்க வேணும். பேராகிராஃபை நான் க்ளோஸ் பண்ணாட்டி எனக்கு எரர் தான் வரும். சரி, எனக்கு ஃபைல் ரெண்டர் ஆகாது. ஓகேவா? அப்ப எந்த ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல்லையும் நான் வந்துட்டு அந்த ஃபைலை அந்த எந்த ஒரு HTML டேகையும் நான் க்ளோஸ் பண்ண வேணும். ஓகேயா? ஓகே, ஃபைன். அப்ப நான் வந்துட்டு இதை க்ளோஸ் பண்ணா தான் எனக்கு ரன் ஆகும். HTML இந்த எரர் வருமா? HTML இந்த எரர் வருமா? நார்மல் HTML எழுதிக்கல க்ளோசிங் டேக் அவ்வளவு ரெக்யர்மெண்ட் இல்லை. எக்ஸாக்ட்லி அவ்வளவு முக்கியம் இல்லை HTML எழுதிக்கல. ஆனா JSXல நீங்க எழுதுறீங்கன்னு சொன்னா கட்டாயம் இந்த எல்லா டேக்ஸுமே க்ளோஸ் பண்ணப்பட வேணும். ஓகேயா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். சில நேரங்கள் நாங்கள் எப்படி டேக் யூஸ் பண்றாங்க. பிஆர் டேக் என்ன தெரியுமா? பிஆர் டேக்னா பிரேக் என்ன.
அடுத்த டெக்ஸ்ட் போறதுக்கு இல்லை ஒரு ஸ்பேஸ் அடுத்த லைனுக்கு வரணும் அந்த பிரேக்கை யூஸ் பண்றது. சரி, இதே மாதிரி HR டேக்னு சொல்லி இருக்கு. HR ஹொரிசோண்டல் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஹொரிசோண்டலி ஒரு லைன் போடணும்னு சொன்னா நாங்க வந்துட்டு HR டேக் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த டேக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேக் க்ளோசிங் டேக் இல்ல. சாரி, என்னுடைய சவுண்ட் இப்போ பெட்டரா முகமது? இப்போ இப்போ கொஞ்சம் பெட்டரா? ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ முகமது. அப்படியா பிரேக்ல பிரேக் ஆயிட்டேன்னா சொல்லுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். சரியா? ஓகே, HR டேக் நாங்க என்னது பாவிக்கிறோம்? ஹொரிசாண்டல் ரூலுக்கு பாவிக்கிறோம். ஓகே தானே? ஓகே, ஸோ HR டேக்கு க்ளோசிங் டேக் இல்ல, அப்படித்தானே? HTML தெரிஞ்சாக்களுக்கு தெரிஞ்சுக்கும். HR டேக்கு க்ளோசிங் டேக் இல்ல. அப்ப இத நாங்க இப்படி டைரக்டா எழுத இயலாது. நாங்கள் க்ளோசிங் டேக் இல்லாததையும் வந்து நாங்கள் இன்னொரு பேர் சொல்லுவோம் அதுக்கு, செல்ஃப் க்ளோசிங் டேக். தானே க்ளோஸ் ஆகும் இல்லையா? அப்ப இந்த டேக்ஸும் வந்துட்டு செல்ஃப் க்ளோசிங் டேகையும் வந்துட்டு நாங்கள் ப்ராப்பரா க்ளோஸ் பண்ண வேணும். அது வந்துட்டு கட்டாயம். விளங்குதா? அது வந்துட்டு கட்டாயம். கட்டாயமா எல்லா டேக்ஸுமே க்ளோஸ் பண்ணப்பட வேணும். ஓகே தானே? யா, ஃபைன். அடுத்தது வந்துட்டு இந்த இதுக்குள்ள வந்துட்டு HTML இருக்கு தானே? HTML-க்குள்ள எங்களால ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். அப்ப இந்த HTML-க்கு உள்ளேயே நாங்க வந்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். நான் வந்துட்டு பாருங்க, இப்போ ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் நேம் சொல்லி போட்டு நேம ஜோன் சொல்லி போறேன். ஜோன் டேனிஷன், சாரி டேனிஷன் சொல்லி போறோம். இப்ப இந்த வேரியபிளை நார்மலா நாங்கள் கன்சோல் லாக் போட்டு பிரிண்ட் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல நார்மலா என்ன செய்வோம்? கன்சோல் லாக்குக்குள்ள நேம் என்று கொடுத்தோம்னா ஓகே கோயிலுக்குள்ள வரும். ஓகே, அப்ப இதுக்குள்ள போடேக்கல இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இல்லை வரணும். ஃபங்க்ஷனுக்குள்ள நான் கிரியேட் பண்றோம். ஓகே, அப்ப இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நாங்க ஒரு நேம் வந்து போடேக்க கன்சோல் லொக்கால எங்களால பிரிண்ட் பண்ண இயலும். அப்படித்தானே? ஓகே, அதே நேரம் வந்துட்டு அந்த கன்சோல் லாக் வந்துட்டு கன்சோல்லாம் பிரிண்ட் பண்ண. ஆனா எங்களுக்கு வெப்சைட்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா, வெப் பேஜ்ல பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த இந்த HTML-க்குள்ள கேர்லி பிரேசஸ், கேர்லி பிரேக்கெட், சரி? அவ ப்ரோக்ராமிங்ல வந்துட்டு நிறைய பிரேக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஸ்கேப், நார்மல் பிரேக்கெட், வளைஞ்ச பிரேக்கெட், ஸ்கேப் பிரேக்கெட், அந்த பெட்டி மாதிரி ஒரு பிரேக் இது இருக்கும். சரியா? நம்ம இதுல போட்டு காட்டுறோம். யா, இதை வந்துட்டு ஸ்கேப் பிரேக்கெட்னு சொல்லுவோம். அதே வந்துட்டு இதை கேர்லி பிரேக்கெட்னு சொல்லுவோம். யா, அடுத்தது இது நார்மலான பிரேக்கெட். அடுத்தது கேர்லி பிரேக்கெட். அடுத்தது வந்துட்டு நார்மலா இப்படி இது வந்துட்டு நாங்கள் டேக்ஸ்களுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இப்படி வந்துட்டு எங்களால 4 வகையான பிரேக்கெட்ஸை நாங்கள் யூஸ் பண்றோம். அதுல கேர்லி பிரேக்கெட்டுக்குள்ள நான் என்ன செய்யலாம்னு சொன்னா நேம் சொல்லி போட்டுனேன்டா. விளங்குதா? இப்ப எனக்கு அந்த நேமுக்கு பதில ஜோன்ன்றது பிரிண்ட் ஆகுது. ஜோன்ன்றது பிரிண்ட் ஆகுது. விளங்குதா? அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் எங்களால HTML-க்கு உள்ள எழுத இயலும். அப்ப அதுதான் வந்துட்டு இந்த கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி. விளங்குதா? அப்ப HTML அந்த கோடுக்குள்ளேயே எங்களால ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணலாம். அப்ப இந்த நேமை நான் வந்துட்டு இதுல பிரிண்ட் பண்றேன். சரி, அதே நேரம் டைரக்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஈக்குவேஷன்ஸும் எங்களால செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 3 + 3 என்று போடுறேன். இப்போ பாருங்க 6 என்று வருது. இதுக்குள்ள நாங்கள் டைரக்டாவே இந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்டையும் எங்களால எழுத இயலும். சரி, அப்ப எங்களால எல்லாத்துக்களையும் நாங்கள் ஈஸியா எங்களால ஜாவா ஸ்கிரிப்ட் இதை வந்துட்டு எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே? ஃபைன். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்களால யா ஓகே, அதே மாதிரி எங்களால பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு விஷயம், இதுல நான் ஒரு CSS-ல ஒரு கிளாஸ் எழுதுறேன். சரியா? CSS ஒரு கிளாஸ் எழுதுறேன். டாட் மை கிளாஸ் என்ன செய்யறேன்னு சொன்னா பேக்ரவுண்ட் கலரை வந்துட்டு ஒயிட் என்று மாத்திட்டு கலரை வந்துட்டு ரெட் என்று மாத்துறேன். சரியா? ஒயிட் கலருக்கு ரெட் என்று மாத்துறேன். அதே நேரம் பேடிங்கும் வந்துட்டு கொடுக்குறேன். ஒரு 5 பிக்சலை கொடுக்குறேன். ஓகே, 5 பிக்சல் கொடுக்குறேன்.
சரிதானே? ஓகே, இப்ப நான் பாருங்க அப்ஜேஎஸ்எக்ஸ்க்குள்ள போறேன். அப்ஜேஎஸ்எக்ஸ்க்குள்ள பாருங்க, இந்த கிளாஸ் மை கிளாஸ்ன்றதை நான் இந்த அப்ஜேஎஸ்எக்ஸ்க்குள்ள யூஸ் பண்ணணும்டா HTML எப்படி யூஸ் பண்றாங்க? டைரக்டா டிவிஷனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு கிளாஸ் എന്നിട്ട് ஈக்குவல் போட்டுட்டு அதே நேரம் அதுக்குள்ள மை அண்டர்ஸ்கோர் கிளாஸ் இப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இங்க வந்துட்டு அது எங்களுக்கு எரரை கொண்டாடும், ஒரு வார்னிங் கொண்டு இந்த டொம் வந்துட்டு எங்களுக்கு சிக்கலை கொடுக்கும். ஏன்னு சொன்னா இங்க டிரெக்டா எங்களால கிளாஸ்ன்றதை பாவிக்க இயலாது. ஏனென்றா கிளாஸ்ன்றது ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு ரிசர்வ்ட் கீவேர்ட், அப்படித்தானே? அப்ப எங்களால கிளாஸ்ன்றதை டிரெக்டா யூஸ் பண்ணலாம். இங்க நாங்க என்ன யூஸ் பண்ணுவோம்னா கிளாஸ் நேம்ன்றதை யூஸ் பண்ணுவோம். தேவை கிளாஸ்ன்றதை எங்களால யூஸ் பண்ணலாது, கிளாஸ் நேம்ன்றதை தான் யூஸ் பண்ணணும். எங்களுக்கு கிளாஸ் நாங்க ரிஃபர் பண்ண போறோம் HTML எலிமெண்ட்ல. சரி, டைரக்ட் HTML நாங்க என்ன கிளாஸ் தான் யூஸ் பண்றாங்க அப்படியா? HTML தெரிஞ்சாங்க டைரக்ட் HTML நாங்க கிளாஸ் பாய்க்கிறாங்க, கிளாஸ் நேம் பாய்க்கிறாங்களா? கிளாஸ் என்ன கிளாஸ்ன்றாங்க? யா, கிளாஸ் யூஸ் பண்றாங்க. ஆனா இங்க JSXல கிளாஸ்ன்றதை யூஸ் பண்ண மாட்டேன், கிளாஸ் நேம்ன்றதை தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே? ஃபைன். ஸோ அப்போ இதில் பாருங்க, இப்போ கிளாஸ் நேம் வந்து நான் இது பண்ணிக்கல, எங்களுக்கு இங்கே இருக்கிற அந்த கிளாஸை வந்து நல்லா யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, இது இது வந்துட்டு அடுத்த ஜாவா JSX ஃபைல்ல வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். சரிதானே? ஓகே, மற்றது வந்துட்டு எங்களால் இதுக்குள்ள டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜாவா ஸ்கிரிப்ட்ல ES6ல நாங்கள் பார்த்திருப்போம் டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ். அப்படின்னு சொன்னா என்னன்னு சொன்னா, சரி இப்ப நான் வந்துட்டு இதுல ஒரு பூலியன் வேல்யூ எடுக்கிறேன். ஓகேயா? ஒரு பூலியன் இஸ் ஆக்டிவ் அண்ட் போட்டு இது ட்ரூ அண்டு வரும். சரியா? பூலியன். இப்ப நான் இதுல பாருங்க டெர்னரி ஆப்பரேஷன் ட்ரூ அண்டு சொன்னா இஸ் ஐ ஆம் ஆக்டிவ் அண்டு வரணும். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இஸ் ஆக்டிவ் என்றால் if is active is true, then show I am active. சரியா? else I am not active. சரியா? இப்ப பாருங்க, இது என்னண்டா, இது டெர்னரி ஆப்பரேட்டர்னு சொல்றது. சரி, அப்ப நீங்க நார்மலா if எழுதுவீங்க என்ன? if is active வந்துட்டு ட்ரூ ஆயிருந்துன்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரணும்? log console log, சரியா? I am active. ஓகேயா? else console.log I am not active. இப்படி எழுதுறோம் நாங்க தானே. அப்ப இதை வந்துட்டு நாங்க ஒரு if close எழுதுவோம் என்ன? if வந்துட்டு இது else அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு I am not active எழுதுவோம். இந்த இடத்தை நான் ஈஸியா எப்படி எழுதுவோம்னு சொன்னா, இந்த JSX-க்குள்ள is active அது ட்ரூ இருந்துன்னு சொன்னா I am active என்று வரணும். false என்று சொன்னா I am not active என்று வரணும். நான் false என்று மாத்துறேன். இப்ப பாருங்க I am not active நீங்க வந்திருக்கு. I am not active நீங்க வந்திருக்கு. இது வந்துட்டு false இருக்கிற பட்சத்துல இதே வந்துட்டு நான் இத ட்ரூவா மாத்திக்கல. பாருங்க, இது ட்ரூவா இருக்கு. இது இந்த கண்டிஷனின் படி இது வந்துட்டு I am active என்று வந்திருக்கு. சரியா? சோ இது விளங்கினதா? இது விளங்கிட்டுன்றாங்கள ஒரு தம்ஸ் தாங்க. அப்போ ஓகே, இப்போ உங்களால JSX ஃபைல் ஒண்ட ஈஸியா அனுப்பணும். அவ்வளவுதான், சிம்பிளான விஷயங்கள். சரியா? ஓகே, அதே நேரம் இதுக்குள்ள நாங்க வேற ஜாவா ஸ்கிரிப்டும் எழுதலாம். சரி, அப்ப நான் மேல என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு அரே ஒன்றை கிரியேட் பண்றேன். அரே, சாரி, இதுல ஆல்வேஸ் நான் அரே வந்துட்டு ஒரு 3 எலிமெண்ட் போடுறேன். சரியா? 3 எலிமெண்ட் போட்டுட்டு இதுக்குள்ள நான் ஃபோர் லூப் ஒன்று எழுதலாம். சாரி, மேப் பண்ணி எழுதலாம். ஓகேயா? அரே டாட் மேப், ஓகேயா, ஐட்டம் வந்துட்டு எனக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்ப இதுல வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு இதுக்குள்ள ஐட்டம். சரியா?
ஓகே, இதுல வந்து சாரி, இதுல இது கொடுக்க கூடாது, இதுல கேர்லி பிரேசஸ் கொடுக்க கூடாது, இல்ல நார்மல் பிராக்கெட் தான் கொடுக்கணும். ஓகே ஃபைன். ஓகே தானே. ஸோ இதுல பாருங்க, ஸ்பேன் கொடுத்துட்டு இல்லை இண்டெக்ஸ் வந்து கொடுப்போம். ஓகே, ஓகே தானே. இப்ப பாருங்க, ஸோ இதுல என்ன செய்யறேன்னு இந்த அறைய மேப் பண்றேன். மேப் ஃபங்க்ஷன் தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஒரு மேப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த மேப் ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நான் வந்துட்டு ஐட்டம் சொன்னா இதுல ஒவ்வொரு ஐட்டத்தையும் நான் தனியா இது பண்றேன். எடுத்துட்டு இதுல இண்டெக்ஸை நான் வந்து இதை கீயா கொடுக்குறேன். கீயா கொடுத்துட்டு ஐட்டத்தை நான் வந்துட்டு லொக் பண்றேன். சரியா? ஓகே தானே. ஸோ இப்படியும் வந்துட்டு எங்களால ஈஸியா வந்துட்டு மேப் பண்ற விஷயங்கள்லாம் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் விஷயம். ஸோ இப்படி வந்துட்டு ஜேஎஸ்எக்ஸால எங்களுக்கு டைரக்ட் ஜாவா ஸ்கிரிப்டை எங்களால எழுத இயலும். ஓகே தானே, ஃபைன். ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஜாவா ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல் எப்படி எழுதுறதுன்ற விஷயத்த நான் கவர் பண்ணிட்டேன். ஓகே தானே, பேசிக் ஐடியா ஓகே தானே. இப்போ நாங்கள் அடுத்ததை ஒரு செக்ஷனுக்கு போக போறோம். அதுதான் அதுக்குள்ள நேரம், இதுக்கு முன்னுக்கு கொஞ்ச நேரம் கம்போனன்ட் சொன்னாங்க. சரியா என்ன? அப்ப அந்த கம்போனன்ட் என்ன, அந்த கம்போனன்ட் நாங்கள் எப்படி கிரியேட் பண்ண போறோம் என்றதை பார்ப்போம். கம்போனண்டா சிம்பிளா யோசிங்க, அது இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். அதுல ஒரு ஃபங்க்ஷன் இருக்க போது அந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு அடுத்த அந்த நான் சொன்ன ஒரு குட்டி கம்போனன்ட்ஸை நாங்கள் பிரிப்போம்னு சொல்லி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரெண்ட பண்ண போற ஒவ்வொரு ஃபங்க்ஷன். சரி, அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இதுல இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். சரி, அப்ப இந்த சோர்ஸுக்குள்ள ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். சோர்ஸுக்குள்ள நான் கிரியேட் பண்ணோம். ஓகே, இதை நான் ட்ராக் பண்ணலாமா? ஓகே, இதை நான் வந்துட்டு ரீநேம் பண்றேன், component.jsx. சரியா? இப்ப இம்போர்ட் பண்றேன் react from react. இப்ப பாருங்க, react from react. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு சொன்னா export function, export default function, அதுக்கப்புறம் ஒரு நேம். சரி, அப்ப நான் இதுக்கு component சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் பண்றேன். ஓகேயா? இதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். எந்த ஒரு ஃபங்க்ஷனும் ரிட்டர்ன் பண்ணணும். என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணும்னா ஒரு ஜேஎஸ்எக்ஸ் ஃபைல், ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் விஷயத்தை ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும், போட்டுட்டு ஒரு டிவ்வை க்ளோஸ் பண்றேன். சரியா? ஒரு டிவ், இதுக்குள்ள நான் இருக்கும் this is a component. ஓகே, இப்போ நான் பாருங்க ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல்ல வந்துட்டு ரியாக்டை இம்போர்ட் பண்ணிட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் வந்துட்டு கம்போனன்ட். சிம்பிள் என்ன? நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு தானே, அந்த ஃபங்க்ஷன்ல நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண கம்போனன்ட். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அடுத்ததை இந்த AppJSXக்கு போயிட்டு நான் இம்போர்ட் பண்ண போறேன். இம்போர்ட் கம்போனன்ட் ஃப்ரம் வந்துட்டு சரிதானே, இதுல இருந்து வரணும் உங்களுக்கு கம்போனன்ட் இந்த ஃபைல்ல இருந்து வரணும். இந்த ஃபைல்ல இருந்து எங்களுக்கு வரணும். ஓகே தானே. இப்ப அடுத்து என்ன செய்யறேன், கம்போனன்ட் அது ஒரு செல்ஃப் க்ளோசிங்கா போறேன். ஓகே, சிம்பிள். இப்ப பாருங்க, இந்த கம்போனன்ட்டுக்கு பதிலாக திஸ் இஸ் அ கம்போனன்ட் இந்த கம்போனன்ட் ஃபைல்ல இருக்கிற டெக்ஸ்ட் வருது. இப்ப நான் இதை மாத்துறேன் கம்போனன்ட் 1. பாருங்க, இந்த சிஸ் கம்போனன்ட் 1 வருது. புரியுதா? சிம்பிள் விஷயம் என்னன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சா ஒரு தம்ஸ் அப் தாங்க அப்பம். ஓகே, கிரேட். சாரங்கன் சார், இண்டெக்ஸ் ஜேஎஸ்எக்ஸுக்கும் AppJSXக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகே, நான் அதுக்கு வருவேன்னா எனக்கு ஒரு 5 minutes டைம் தான். நாங்கள் இந்த கம்போனன்ட் ஐடியா முடிச்சுட்டு அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சருக்கு வருவோம். ஓகே சாரங்கன்.
யா எனக்கு ஒரு 5 இந்த இதுக்கு இது முடிச்சுட்டு வரேன். ஓகே ஃபைன். ஸோ அப்போ இதுல பாருங்க அப்ஜேஎஸ்எக்ஸ்ல இருக்கிற ஒரு கம்போனன்ட் இப்போ நீங்க ஆல்ரெடியே வந்துட்டு செஞ்ச மாதிரி அந்த அப்ஜேஎஸ்எக்ஸ்ல நாம் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கம்போனன்ட் இருக்கு, அதெல்லாம் மெயினான இது இருக்கு. இப்ப கம்போனன்ட் நான் ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல நான் எழுதுறேன், ரியாக்டை இம்போர்ட் பண்ணிட்டு ஒரு ஃபங்க்ஷனோட சிம்பிளா கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண வேணும் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல, சரிதானே? சாரி HTML ஃபைல. அந்த HTML நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த ஃபங்க்ஷனை நான் இன்னொரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல நான் அதை டேகா யூஸ் பண்ணேன். இது ஒரு கம்போனண்டா யூஸ் பண்ணேன். இது வந்து செல்ஃப் க்ளோசிங்கா இருக்கணும், சரிதானே? ஒரு டேக் மாதிரி யூஸ் பண்றேன். ஸோ எனக்கு அது வருது. அப்ப இதைத்தான் சொல்றது கம்போனன்ட்னு சொல்லிட்டு, சரி? அவ கம்போனன்ட்றது மைக்ரோவை நான் வந்துட்டு மைக்ரோ லெவல்ல அந்த அந்த வெப் பேஜை ஸ்ட்ரக்சர் பண்றதை தான் நான் கம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? அப்ப அவ்வளவுதான், சிம்பிள் விஷயம். நீங்க ரியாக்ட் வந்துட்டு சிம்பிளா லேர்ன் பண்ணலாம். ஓகே தானே? ரியாக்ட் வந்துட்டு அவ்வளோ எல்லாம் கஷ்டமான விஷயம் இல்லை. ஓகே, அப்ப எங்களுக்கு இப்ப கம்போனன்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்றேன்னு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்ப இந்த கம்போனன்ட் இப்ப என்ன யூஸ் பண்ணலாம், என்ன ரீயூசபிள் நான் சொல்றேன்னு சொன்னா, சரி இதுல நான் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் நேம் மட்டும் போடுறேன், சரியா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிளாஸ் நேம் என்னது கிளாஸ் போடுறேன், சரியா? இல்லாட்டி ஒரு கம்போனன்ட் கிளாஸ் வரும், கம்போனன்ட் 1 கிளாஸ் போடுறேன், சரி? இதான் எங்களோட கிளாஸ் நேம், M1 கிளாஸ். ஓகே தானே? இப்ப நான் பார்த்துட்டீங்கன்னா இதை நான் காப்பி பண்ணிட்டு இந்த நேம் இந்த style.cssல போயிட்டு இதை போறேன். இப்ப இது ஒரு என்னது கிளாஸ் தானே, அப்ப டாட் பாவிச்சுட்டு இதுல என்ன செய்யறதுன்னு சொன்னா பேடிங் போடுறேன், 10 பிக்சல். பேக்ரவுண்ட் கலரோட மாத்துவோம், சரியா? பேக்ரவுண்ட் கலர் தான் எங்களுக்கு ஈஸியா மாத்தக்கூடியது. ஓகே, மாத்துறேன். அதே நேரம் ஃபோன் கலரையும் மாத்துறேன். அப்ப கலர் வந்துட்டு லெட்ஸ் சே ஒயிட் கொடுப்போமா? ஓகே, நைஸ். இப்ப பாருங்க இப்படி டிசைன் பண்ணப்பட்ட இந்த கம்போனன்ட். அப்ப இப்ப பாருங்க ரீயூசபிள்னு சொல்லி நான் ஏன் யூஸ் பண்ண சொல்றேன்னு சொன்னா, இந்த கம்போனன்ட் காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிவிட திருப்பி அடுத்த கம்போனன்ட் வரும். இப்ப இதுக்கு மேல திருப்பி நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு 3 கம்போனன்ட் வந்துச்சு. விளங்குதா? விளங்குதா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு? அப்ப இதுக்கு இடையில நான் வந்துட்டு இன்னொரு இதை போறேன், H1 சம் பிரேக் போறேனே, பிரேக். பாருங்க அப்ப இதுல பாருங்க அப்ப கம்போனன்ட் வந்து இது பண்ணுது, விளங்குதா? சோ இது மட்டும் விளங்கி நாங்கள் ஒரு தம்ஸ் அப் தாங்க பாப்போம். ஓகே, ஸோ யா அப்போ இப்படித்தான். இப்போ கோடிங் வந்துட்டு சரியான ஈஸி. அப்போ நீங்க வந்துட்டு கோட் பண்றது சரியான ஈஸி. ஒரு சின்ன ப்ராப்ளத்தை யோசிச்சா இதை எப்படி சோர்ட் பண்ண போறோம்ன்ற விஷயம். சரி, அப்ப பாருங்க நான் வந்துட்டு இப்போ கம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்றேன். அப்ப இனி வந்துட்டு உங்களுக்கு யோசிக்க இயலுமே என்ன? ஓகே, அப்படி டெராஸ்ல எப்படி அந்த கார்ட் செய்திருப்பாங்க, என்ன ஒரு இமேஜை போட்டு டெக்ஸ்ட்டை போட்டு டிசைன் பண்ணி போட்டு தேவையான இடம் எல்லாம் கார்ட் கம்போனன்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. விளங்குதா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ நாங்க வந்துட்டு சாரங்கண்ட கொஸ்டினுக்கு வருவோம். சார் இண்டெக்ஸ் ஜேஎஸ்எக்ஸுக்கும் அப்ஜேஎஸ்எக்ஸுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஓகே, இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ரியலான ரியாக்ட் ப்ரொஜெக்ட் உங்களுக்கு நான் காட்ட வேணும். ஓகே தானே? ஸோ இது வந்துட்டு எங்களுடைய இதுதானே? ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நான் டம்மியா நான் சில நேரங்கள்ல எங்களோட கிளாஸஸுக்கு யூஸ் பண்றது, ரியாக்ட் கோர்ஸ் படிக்கிற அந்த கிளாஸஸுக்கு யூஸ் பண்ற ஸ்ட்ரக்சர், சரிதானே? ஓகே, இப்ப பாருங்க இந்த கோடுல இப்ப இந்த கோடை பற்றி நீங்கள் அவ்வளவுக்கு யோசிக்க தேவை. சரி, இந்த கோடு எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நாங்க வந்துட்டு ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போறோம். ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் இப்ப எங்களுக்கு விஷயம் இருக்கு, சரியா? இப்ப நார்மலா இந்த பாருங்க இது இவ்வளவு நிறைய கோட் இருக்குது நார்மலா, சரி? இவ்வளவு கோடும் உங்களுக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கு, சரிதானே? அப்ப இதான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. இதுக்கும் தேவையில்லை, இதுக்கும் தேவையில்லை, சரிதானே? இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். அப்ப இந்த ப்ராஜெக்ட் ஃபைலுக்குள்ளதான் எங்களோட ப்ராஜெக்ட் விஷயங்கள் எல்லாம் இருக்கு, சரியா? அப்ப ப்ராஜெக்டுக்குள்ள இந்த இது கோட் எல்லாம் இருக்கு, சரியா? ஓகே, முதலாவது இந்த ஃபைல் இந்த
இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட் ரன் பண்ணிக்க எங்களுக்கு இந்த index.html ஃபர்ஸ்ட் ரன் ஆகும். ஓகேயா? அப்ப நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இது வந்து SPA சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். அப்ப சிங்கிள் பேஜ் தான், சிங்கிள் HTML ஃபைல் தான் இதுல ரெண்டர் ஆகும். ஓகேயா? சிங்கிள் HTML ஃபைல் தான் இதுல ரெண்டர் ஆக போகுது. அப்ப அந்த HTML தான் இது. இந்த HTML பாருங்க, நீங்க ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் செய்ய இப்படிதான் உங்களுக்கு காட்டும். இந்த HTML பாருங்க, இந்த பொடிக்குள்ள இப்படி ஒரு ஃபைல் இருக்கு. div id வந்துட்டு ரூட் இருக்கு. அப்ப இந்த ரூட் ஃபைலுக்குள்ளதான் உங்களுக்கு எல்லா விஷயமுமே ரெண்டர் ஆகும். சரியா? இந்த ரூட் டிவிஷனுக்குள்ளதான் உங்களுக்கு நாங்க செய்யற எல்லா கோடும் ரெண்டர் ஆக போகுது. ஓகே தானே? ஓகே. இப்ப நான் பாருங்க, இப்ப நான் வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி, இப்ப அவர் கேட்ட மாதிரி இண்டெக்ஸ், ஓகே, இதுல மெயின் JS செக்ஷன் இருக்கு. இந்த மெயின் JS செக்ஷனுக்குள்ள போனேன்னு சொன்னா இதுதான் மெயினான ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். இதுதான் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த ரூட்டை ஃபைன் பண்ணி இந்த ரூட்டுக்குள்ள எலிமெண்ட் ஐடியை வச்சு கொண்டு எடுக்குது. அது என்னது, என்ன ஐடி? ரூட். அப்ப இந்த ஐடி ரூட். அப்ப இந்த ரூட்ன்ற இதுக்குள்ள எங்களோட முழு கோடையும் ரெண்டர் பண்ணுது. சரியா? இந்த முழு கோடையும் ரெண்டர் பண்ணுது. அதுக்குள்ள ஃபர்ஸ்டா ரெண்டர் ஆகிற கம்போனன்ட் தான் அந்த ஆப். ஓகேவா? ஃபர்ஸ்டா ரெண்டர் ஆகிற கம்போனன்ட் தான் ஆப். அப்ப அந்த ஆப் தான் இந்த app.jsx. அதுக்குள்ள நாங்கள் இங்கால கோட் எழுதி வச்சிருக்கிறோம். சரிதானே? அப்ப மெயின் JSX என்ன செய்யுதுன்னு சொன்னா எங்களுக்கு அந்த சரியான HTML ஃபைல சரியான பிளேஸ்ல எங்களோட டேட்டாவை ரெண்டர் பண்ண வெளிக்கிடுது. அதுல அது அந்த ரெண்டர் ஆகிற விஷயத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டர் ஆகிற கம்போனன்ட் தான் இந்த app.jsx என்ற கம்போனன்ட். இதைத்தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொன்னா இதுல உங்களுக்கு உங்களுக்கு காட்டினேன். அப்ப app.jsx தான் எங்களோட ஃபர்ஸ்ட் ரெண்டரிங் கம்போனன்ட். ஓகே, மெயின் JSX என்னன்னு சொன்னா அது வந்துட்டு அந்த எங்களுக்கு ரெண்டர் ஆகணும்ன்றத செட் பண்ற ஒரு ஃபைல். ஓகேயா? அப்ப அதால தான் வந்து இதுல index.jsx இருக்கு. இதுல கேரி வந்துட்டு ரூட்டை எடுக்குது. இதுல பாருங்க இந்த டிவிஷன் ஐடி ரூட் என்று வருது. அப்ப index.html ரெண்டர் ஆகும். அதுல எங்க ரெண்டர் ஆகணும்ன்றதை தான் இந்த ஃபைல் குறிக்குது, இந்த டிவிஷன் குறிக்குது. இந்த விளங்குதானே? அப்ப index.jsx என்ன செய்யுதுன்னு சொன்னா இதுல ரூட் என்ற இதுல இந்த ஆப்பை வந்து ரெண்டர் பண்ணுது. கிளியரா சாரங்கன்? ஓகேயா? கிளியரா? ஓகே சாரங்கன், கிரேட். ஓகே, இப்ப ஷாலினி எடுத்துக்கிறீங்க. அடுத்தது நாங்கள் அதுக்கு தான் பெற போறோம். எப்படி அதை ஓவர் ரைட் பண்றது? ஓகே, இதுல எல்லாம் போடுவோம். சரிதானே? ஃபைல் ஸ்ட்ரக்சர் இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஓகே தானே? இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த கம்போனன்ட்ல இது பண்ணுது. சரி, இப்போ என்ன பாருங்க, எல்லாத்தையும் காப்பி பண்ணி போறோம். component 1 வருது இல்லையா? இதுல என்ன பிரயோசனம்? நீங்க யோசிக்கலாம். ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டது ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெராஸ்ல நாங்கள் அந்த கார்டை பார்த்தோம். நாங்கள் என்ன குட்டி குட்டி கார்டா இருந்தது. அப்ப கார்டு எல்லாத்துலயுமே வந்துட்டு எங்களுக்கு போன் சாம்சங் போன் தான் காட்டுதுண்டா பிரயோசனம் இல்லையா? என்ன ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு ப்ராடக்டை காட்டணும். அப்படித்தானே? அப்படியா? அப்படி என்றார்கள் சொல்லுங்க. டிஃப்ரெண்டான டைப்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு தேவைன்னு சொல்ல தம்ஸ் அப் தாங்க பார்ப்போம். எங்களுக்கு டிஃப்ரெண்டான நேம்ஸ் தான் பிரிண்ட் பண்ணணும்ட்டு. சேம் நேம் வந்துட்டு நாங்கள் பிரிண்ட் பண்ணி பிரயோசனம் இல்லை தானே? ஓகே, அப்ப அதுக்கு நாங்கள் எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? அதுக்கு அந்த கம்போனன்ட்ல ஒரு குட்டி கன்செப்ட் இருக்கு, ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்ஸ் சொல்லுவோம். சரி, அப்ப இதுல பார்ப்போம். சிம்பிள். நீங்க பெருசா யோசிக்க தெரியல, ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சாங்க, சிம்பிளா யோசிங்க. ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்க நாங்கள் அதுக்குள்ள என்ன பாஸ் பண்ணுவோம்? பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்குள்ள பேராமீட்டர்ஸ் அதை நாங்கள் செட்டப் பண்ணுவோம். அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் அதில் வந்து பாஸ் பண்ணுவோம் தானே? அப்ப அதை மாதிரி தான் இந்த விஷயம். சிம்பிள். நான் வந்து இதுல ஒரு ஆப்ஜெக்ட் ஆக்கி நேம் எடுக்கிறேன். என்னண்டு நேம் எடுக்கிறேன். சரியா? இதுல நேம்ட் இது எனக்கு இது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இது என்னவா இருக்கும்? இது ஒரு வேரியபிள் மாதிரி ஒர்க் ஆகும் இல்லையா? நேம்ட் சொல்லிட்டு இப்ப இதுல அந்த நேம்ன்றதை போட்டு வரோம். அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்? இப்ப கம்போனன்ட்டுக்குள்ள ஒரு நேமே எடுக்கிறேன். அந்த நேமை சரியா இதுல பிரிண்ட் பண்ண போறேன். ஓகே, இது சரி. இப்ப பார்ப்போம். இது வந்துட்டு எங்களுக்கு ஃபங்க்ஷன் கால் பண்ற மாதிரி இல்லை, இது வந்து டேக்ஸா இருக்கு.
இல்லையா? இது வந்து ஒரு டேகா இருக்கு. இதுல எப்படி நாங்கள் அதை பாஸ் பண்ணுவோம்டா, சிம்பிள். ஒரு ஸ்பேஸ் விட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஜோன். ஓகேயா? அவ்வளவுதான். ரெண்டாவதுல பாருங்க, அதே நேம் நேம் ஈக்குவல் லெட்ஸ் சே ராஜ். ஓகேயா? அதே மாதிரி அடுத்ததுல ஒரு நேம், அது அதுல ஒரு கேர்ளோட நேம் யூஸ் பண்ணுவோமா? ஓகே, கேர்ளி கேட்டாலேயே பாவிச்சிடும், ஷாலினி. ஓகே தானே? பாருங்க, அப்ப இந்த இடத்துல பாருங்க, நேம் ஜோன் ராஜ் ஷாலினின்னு வருது. ஓகே தானே? அப்ப எங்களுக்கு பாருங்க, எங்களுக்கு அந்த கம்போனன்ட்டுக்குள்ள ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, திஸ் இஸ் அ கம்போனன்ட் எல்லாம் தேவையில்லை. என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் நான் போடுறேன். இப்ப பாருங்க, இப்ப நான் அங்க பாஸ் பண்ற நேமை இங்க பிரிண்ட் பண்ணுது. விளங்குதா? விளங்குதா? சோ இந்த இடத்துல நான் இன்னொரு சின்ன மைனர் சேஞ்ச் ஒன்று செய்ய போறேன். சரி, அந்த கம்போனன்ட் கிளாஸ்ல சிஎஸ்எஸ்ல நான் எழுத போறேன். மார்ஜின் ஒன்று கொடுக்க போறேன். மார்ஜின் வந்துட்டு ஒரு 5px 5px. ஓகே, இப்போ எங்களுக்கு விட்டு 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 காட்டு. ஓகே, யா 8 லைன் ஆஃப் கோட தாண்டிட்டு. ஓகே, எனிவே ஸோ க்ளோஸ். எங்களுக்கு இப்போ ஐடியா வழங்கிட்டு தானே உங்களுக்கு. ஸோ எங்களுக்கு வந்துட்டு இப்போதைக்கு என்ன தேவையில்லை, பேடிங் தேவையில்லை, க்ளோஸ் தேவையில்லை, பேக்ரவுண்ட் அந்த சரியா? 8 லைன் ஆஃப் கோட தாண்டி விடுதல. ஸோ யா, இப்போ வந்துட்டு கம்போனன்ட்டுக்குள்ள இப்படித்தான் வந்துட்டு இது பண்றேன். நேமுக்கு பதில இமேஜ் எப்படி போடுற, ஓவர் ரைட் பண்ணிக்க. ஓகே, ஆக்சுவலி இது வந்துட்டு ஓவர் ரைட்ன்னு சொல்லி யூஸ் பண்றது இல்லை. ஓகே, ஓவர் ரைட்ன்றத இதுல யூஸ் பண்றது இல்லை. இதுல நாங்க இதுல என்ன டேர்ம்ஸ் பாய்க்கிறோம்னா ப்ராப்ஸ் பாய்ப்போம். அப்ப இதுல எப்படி ப்ராப்ஸை நாங்கள் பாஸ் பண்றோம்னு சொல்லுவோம். சரி, இப்போ இமேஜ் ப்ராப்ஸ் தான் இப்போ எங்களுக்கு தேவைன்னு வைப்போம். இப்போ எங்களுக்கு சிஎஸ்எஸ் நான் ஃபுல்லா கிளியர் பண்றேன். எங்களுக்கு லைன் ஏதோ பிரச்சனை வருது. ஓகே, இப்போ எங்களுக்கு தேவை என்ன, இமேஜ் தேவை. ஓகே, அப்ப முதலாவது நான் என்ன செய்ய போறேன்னா, சிம்பிளா நேம் இருக்கத்தக்கத ஒரு இமேஜ் வந்து இதுல ஜெனரேட் பண்ண போறேன். அப்ப எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு ப்ரொஃபைல் பிக் கொண்டு எடுப்போமே, இமேஜஸ் போயிடுறேன். சரியா? இப்ப இந்த இமேஜை எடுக்கிறேன். இந்த இமேஜை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இதுல காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுக்குறேன். ஓகே, இது வருது. இதை என்ன பண்றேன், இந்த இமேஜ் வருது. இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த டிவிஷனுக்கு பதிலாக சரியா, அப்ப இதுக்குள்ள img imgல src சரிதானே? ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு இமேஜ் வருது. இப்போ இதுக்கு நான் வித்தும் ஹைட்டும் போடணும். வித் வந்துட்டு ஓகே, இதுல எனக்கு லிமிட் ஆகுதுன்னு. ஓகே, எனக்கு ஒரு 1 மினிட் தாங்க. ஓகே, ஃபைன். நான் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா, எனக்கு இதுல கொஞ்சம் லிமிட் கேட்குது. ஓகே, நாங்க வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை யூஸ் பண்ணுவோம். ஓகேயா? இதுல எல்லாத்தையும் நாங்கள் கிளியர் பண்ணிட்டு நான் இதை ரன் பண்றேன். ஓகே, நீங்க யோசிக்கலாம் ஏன் நாங்க வந்துட்டு டிரெக்டாவே இந்த ஃபைலை கிரியேட் பண்ண நான் வந்துட்டு அந்த ஆன்லைன் ரிவ்யூ பண்ண சில பேர் இன்ஸ்டால் பண்றது அந்த டவுட்லாம் நான் போகணும்னு சொன்னா எங்களுக்கு சரியான டைம் எடுக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்ற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு இதுல பாக்குறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அதெல்லாம் வந்து நான் அதை ப்ரிஃபர் பண்ணி இல்லை டிரெக்டாவே ஆன்லைன்ல செய்வோம்னு பார்த்தேன்னா
ஓகே, நான் இப்போ அதில் செஞ்ச இப்போ இது ரன் ஆகிறதுக்கு நான் அதில் செஞ்சே செய்கிறேன். அப்போக்கு பதிலாக ஒரு கம்போனன்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கம்போனன்ட் 1 சரி ஜேஎஸ்எக்ஸ். ஓகே தானே. இப்போ நான் இந்த அப்ஜேஎஸ்எக்ஸுக்குள்ள வந்துட்டு நான் அதை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஓகேயா, என்னத்தை இம்போர்ட் பண்ண போகிறேன்? இந்த ஃபைலை ஓகே, இதுக்குள்ள நான் எழுதுவோம் முதலாவது இம்போர்ட் ரியாக்ட் ஆஸ் ரியாக்ட். ஓகே தானே. அதுல எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன், அதுக்கு பிறகு கம்போனன்ட். ஓகே தானே. அதுல ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்னுக்கு ஒரு ஐஎம்ஜி ஃபைல் ரிட்டர்ன் பண்ணேன். ஐஎம்ஜி ஃபைலுக்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள அந்த கோடு என்ன. ஸோ இப்படி வந்துட்டு நான் செய்தேன். அதுக்குள்ள வித்தும் ஹைட்டும் போட ட்ரை பண்ணினேன். வித் வந்துட்டு ஒரு 100 px, ஹைட்டும் வந்துட்டு ஒரு 100 px. ஓகே தானே. ஓகே, இப்போ இமேஜ் ஃபைல் வந்து எங்களால் கிரியேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ பார்ப்போம். இப்போ எனக்கு ஓகே, இப்போ நான் இதில் போயிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா இம்போர்ட் பண்றேன். என்னத்தை கம்போனன்ட் என்ன பேர் கொடுத்தேன்? கம்போனன்ட் எடுத்தேன். இம்போர்ட் கம்போனன்ட் ஃப்ரம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துட்டு அதைத்தான் திருப்பி செய்ய போறேன்னா. ஓகே, என்ன இஷ்யூ? ஓகே, எங்களுக்கு இது தேவைப்படாது இந்த இடத்துல. ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு இமேஜ் வந்துட்டு சரிதானே. இப்போ நான் அதே விஷயம் தான் செய்யறேன். அப்ஜேஎஸ்எக்ஸுக்கு உள்ள நான் வந்துட்டு ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுங்க. அந்த கம்போனன்ட் வந்து எங்க இருந்து வருது? அதுல இருக்கிற கம்போனன்ட் 1ல இருந்து வருது. அப்போ கம்போனன்ட் 1ல இருக்கிறது என்ன? இமேஜ், அதோட வித்தும் அதோட ஹைட்டும் அதோட இமேஜோட யூஆர்எலும் வருது. ஓகே தானே. சரிதானே. ஓகே, இப்போ இப்போ இதை நான் வந்து இதில் யூஸ் பண்றேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எங்களுக்கு வந்துட்டு எப்படி வருது? ஒரு இமேஜ் வந்து வருது. இப்போ எங்களுக்கு இப்போ கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த இமேஜை நான் யூஸ் பண்ணணும் இல்லையா? இப்போ இமேஜை வந்துட்டு வேற இமேஜஸோட வரவும் வேணும். ஓகே, இப்போ அதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, இந்த அப்ஜேஎஸ்எக்ஸ்ல இந்த கம்போனண்ட்டை 2-3 தடவை காப்பி பண்ணி போடுறேன். அப்ப எனக்கு 3 இமேஜ் வருது. ஆனா என்ன நடக்குது? சேம் இமேஜ் தான் வருது. இப்போ எங்களுக்கு என்ன செய்யணும்? இமேஜை ரீயூஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, இமேஜை லைக் இமேஜோட ப்ராப்ஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இமேஜை என்னால் ப்ராப்ஸ் மூலமா சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அப்படியே கட் பண்ணிட்டு, சரியா, இதுக்குரிய ப்ராப்ஸை நான் என்னத்தை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னால், இமேஜ் யூஆர்எல் சொல்லி ஒரு இதை ப்ராப்ஸை நான் பாவிக்கிறேன். ஓகேயா, அதை வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த சோர்ஸுக்கு பதிலாக போட்டு விடுறேன். இமேஜ் யூஆர்எல். ஓகே தானே. இதை சேவ் பண்ணி போட்டு இப்போ நான் இந்த 2 கம்பெனி அழைச்சிட்டு முதல்ல இதை நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அடுத்தது இமேஜ் யூஆர்எலுக்கு பல போடுறேன். சாரி, அதோட யூஆர்எல் நான் அங்கே காப்பி பண்ணேன் தானே, அதை இங்கே பாவிக்கிறேன். இப்போ வந்து கம்போனன்ட்டுக்கு இமேஜ் யூஆர்எல் போட்டுட்டேன். இப்போ எனக்கு சரியா வருது. சரியா, இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இன்னொரு இமேஜை நான் காப்பி பண்ண போறேன். இவற்ற இமேஜை காப்பி பண்ணணும். ஓகே, அதை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் எடுக்கிறேன். செக் பண்றதுக்காண்டி இதில் பிரிண்ட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஓகே, அது ஒர்க் ஆகுது. ஏன்னா சம்டைம்ஸ் இதில் கூகுள் இமேஜ் தானே, அப்போ சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னு சொன்னால் அதை ஓப்பன் பண்ண இல்லாத மாதிரி செய்திருப்பாங்க. அப்போ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ் போட்டு இதில் போய் பேஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஒர்க் ஆகுதான்னு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன்டா, இன்னொரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணுறேன். சரியா, இதில் செகண்ட் கம்போனண்ட்
கம்போனண்ட்டை போட்டுட்டு அதுக்கும் இமேஜ் URL கொடுக்குறேன். அந்த இமேஜ் URL என்னவா கொடுக்குறேன், நான் இப்போ காப்பி பண்ணதை கொடுக்குறேன். கொடுத்துட்டேன்னு சொன்னால் சரி, இப்ப சேவ் பண்ணி போட்டு பார்த்தேன்டா. ஓகே, இப்ப பாருங்க, இந்த இமேஜ் வேற, இந்த இமேஜ் வேற. ஓகேயா? இப்ப நாங்கள் அடுத்தது பார்ப்போம். இமேஜ் URL-ஐ நேமையும் கொடுக்கணும்னு வைங்களேன். இதுக்கு பக்கத்துல திருப்பி நேம் என்று கொடுக்க போறேன். இதுக்கு ஜோன் என்று கொடுப்போம். சிம்பிளா கொடுக்குறேன். ஓகேயா? இதுக்கு நேம், இதுக்கு ராஜ் என்று கொடுக்குறேன். சரியா? ஓகே, இப்ப நான் என்ன செய்யறேன், நீங்க பாஸ் பண்ண மாதிரி இதுல போயிட்டு நேமையும் இதுல ப்ராப்ஸை நான் எடுக்கிறேன். நேமோட ப்ராப்ஸை எடுத்துட்டு இதுக்கு முன்னுக்கு மேல ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுட்டு அதோட நேம் இதுல பிரிண்ட் பண்ற மாதிரி போட்டு வரும். ஓகே தானே? இப்ப பாருங்க, ஜோன் அதுக்குரிய இது இங்க, அதுக்குரிய ராஜுக்குரிய இது இங்க. ஓகே, விளங்குதா? யாரு இந்த கேள்வி கேட்டீங்க? சாரங்கன். விளங்குதா? நேமுக்கு பதிலாக இப்ப இமேஜஸ், இப்ப இமேஜையும் நேமையும் சேர்த்து எடுத்துட்டேன். அப்ப 2 ப்ராப்ஸங்களுக்கு வருது. இமேஜ்ன்றதும் வருது, நேம். இப்படி வந்துட்டு மல்டிபிள் ப்ராப்ஸை வந்துட்டு உங்களால எடுத்து யூஸ் பண்ணே இல்லை. ஓகே சாரங்க? ஓகே, கிரேட். ஸோ அப்ப இப்படித்தான் வந்துட்டு ஒரு கம்போனன்ட் ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகுது. ஓகேயா? கம்போனன்ட் ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி நான் வந்துட்டு ஒரு மல்டிபிள் கம்போனன்ட்ஸ் கிரியேட் பண்ணல. ஒரு கம்போனன்ட் கிரியேட் பண்ணால் இதே மாதிரி நான் வந்துட்டு இன்னொரு கம்போனன்ட் 2.jsx போடுறேன். கமாண்ட் டாட் இதுல வந்துட்டு இது போடுறீங்க, எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் ஃபங்க்ஷன், இதுல கம்போனன்ட் 2 போட்டுட்டு இதுல ரிட்டர்ன் பண்றேன். சரியா? இதுல let's say வந்துட்டு போடுறேன், another component. ஓகே தானே? அப்ப another component போட்டுட்டு இப்ப நான் அதே மாதிரி இப்ப இதுல இந்த app.jsx-ல வந்துட்டு இன்னொரு கம்போனன்ட் எனக்கு தேவை. என்ன? இப்ப இதுல கம்போனன்ட் 1ல இருந்து எடுத்த மாதிரி கம்போனன்ட் 2ல இருந்து எடுக்கணும். அதோட பேர் கம்போனன்ட் 2. என்ன? கம்போனன்ட் 2. அப்ப இதுலயும் பாருங்க, நான் வந்து இதுல கம்போனன்ட் 2-ஐ யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணேன்னு சொன்னா எனக்கு another component பிரிண்ட் ஆகும். ஸோ இப்படித்தான் வந்துட்டு கம்போனன்ட் பேஸ்டா இருக்கும். சரி, இதை தவிர நீங்க ஜாவாஸ்கிரிப்ட்ல சிஎஸ்எஸ்ல எடுத்து இன்னும் அழகுபடுத்தி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகேயா? கிளியரா? கிளியர்ன்னு சொல்றாக்கள்? வேற யாராவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க கேட்கலாம். சரி, அப்ப கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். அப்ப சிம்பிளா வந்துட்டு ஒரு கம்போனண்ட்டை கிரியேட் பண்ணி கம்போனண்ட்ல டேட்டாக்களை பாஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ இவ்வளவு உங்களுக்கு ஈஸியா இருக்குதுன்னு சொன்னா நீங்களும் வந்துட்டு இன்னொரு இதை செய்து கொள்ளலாம். நீங்களும் ரியாக்ட்ல டெவலப் பண்ணலாம், ரியாக்டை செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அப்ப yeah, fine. So can change CSS styles. கம்போனன்ட்ல நீங்க வந்து CSS ஸ்டைலிங்க மாத்தணும்னு சொல்றீங்களா? ஓகே, ஃபைன். நீங்க அதில் வந்துட்டு செய்து கொள்ளலாம். இப்ப லைக் இதுல வந்துட்டு இப்ப ஸ்டைலிங் சேஞ்ச் பண்றன்ற வந்துட்டு மைனூட்டான விஷயம். ஓகே, இப்ப ஒரு கம்போனன்ட்ல வந்துட்டு லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் இந்த கம்போனண்ட்டை மாத்த போறேன். சரியா? ஓகே, இமேஜ் லெட்ஸ் சே வந்துட்டு சிம்பிளா என்ன யோசிப்போம். ஓகே ஓகே, இப்படி செய்வோமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு ஆல்டன் நாங்கள் நேம்ஸை வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். சரியா? ஓகே, இதுல வந்துட்டு இந்த இமேஜஸ் தேவையில்லைக்கு நேமை மட்டும் பிரிண்ட் பண்ண போறோம். இதுல வந்துட்டு இஸ் ஆக்டிவ் இஸ் மேல்னு போடுவோம். சரியா? மேலோட நேம் வந்துட்டு ரெட் கலர்ல வரணும். ஃபீமேலோட லைக் மேல் இல்லாதாக்கள் ஃபீமேலோட நேம் இல்லாட்டி அனதர் ஜெண்டர் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அது ப்ளூ கலர்ல வரணும்னு வைப்போம். ஓகே, நான் இப்ப நேமையும் இஸ்மேலையும் பாஸ் பண்ண போறேன். சரியா? இதுல பாருங்க, இதை நான் எப்படி சிஎஸ் இதுல கண்ட்ரோல் பண்ண போறேன்னு பாருங்க. சரியா? ஓகே, முதல்ல நான் நேமை கொடுக்குறேன். நேம் அது வந்துட்டு ஜான்.
ஓகே தானே. அடுத்தது இஸ் மேல் வந்துட்டு என்ன செய்ய போறேன்டா இஸ் மேல் ட்ரூ வந்து கொடுக்குறேன். ஓகேயா? இதை கொடுக்க ஜாவாஸ்கிரிப்ட் நோட்டேஷன் கொடுக்கும். ஓகே, இஸ் மேல் ட்ரூ வந்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் இதுல என்ன செய்ய போறேன்டா இதுல என்ன பேர் சிஎஸ்எஸ் எழுத போறேன். ஓகே, இப்போ இதுல நான் கிளாஸ் நேம் கொடுக்காம கிளாஸ் நேம் கொடுக்காம இந்த இடத்துல நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா இன்லைன் ஸ்டைலிங் யூஸ் பண்றேன். ஓகே, நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்லைனிங் ஸ்டைலிங்கை யூஸ் பண்றேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்தது சொல்லித்தரேன். இன்லைனிங் ஸ்டைல் யூஸ் பண்ணது எங்களுக்கு டபுள் கேர்லி பிரேக்கெட் யூஸ் பண்ணுவோம். டபுள் கேர்லி பிரேக்கெட் நார்மலா ஃபர்ஸ்ட் கேர்லி பிரேக்கெட் அதுக்குள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் எழுத போறோம்ன்றதுக்காண்டி ரெண்டாவது கேர்லி பிரேக்கெட் வந்துட்டு அது ஒரு ஒப்ஜெக்ட்ன்றதுக்காக வேண்டி. சரியா? ஓகே, இதுல பாருங்க, இதுல வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் இல்ல இது வந்து கலர் தானே மாறணும். பேக்ரவுண்ட் கலரை மாத்துவோமே, பேக்ரவுண்ட் கலர். சரியா? பேக்ரவுண்ட் கலருக்கு இதுல நான் என்ன எழுத போறேன்னு பாருங்க, இஸ் மேல். அவர் மேல இருந்தாருண்டா எங்களுக்கு என்ன வரணும், ரெட் வரணும்னு சொன்னான். இல்லாட்டி அதர்வைஸ் சாரி அதர்வைஸ் ப்ளூ. நான் உங்களுக்கு அந்த டெர்னரி ஆபரேட்டர்னு சொல்லி நான் அப்போதான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இஃப் எல்ஸ் வந்துட்டு எப்படி எழுதுறோம்ட்டு. அதை மாதிரி தான் நான் இந்த இதுல கலரை எடிட் பண்ண போறேன். விளங்குதா? மேல இருந்த அவர்கிட்ட கலர் ரெட்டா இருக்கணும், அவர்கிட்ட பேக்ரவுண்ட் ரெட்டா இருக்கணும், இல்லாட்டி ப்ளூவா இருக்கணும். சரி, எது ஒர்க் ஆகான்னு பார்ப்போம். ஓகே, ஜோனுக்கு ரெட் வருது. இப்ப நான் பார்க்க போறேன் மாலாக்கு வந்துட்டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஓகேயா? இப்போ பாருங்க, மாலாக்கு அங்க ப்ளூ வருது. ஸோ அப்படி வந்துட்டு நீங்க ஸ்டைலிங்ல இன்லைன் ஸ்டைலிங்ல கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த சேம் டைம் இதை நான் உங்களுக்கு சிங்கிளா செய்து நான் இதே மாதிரி நீங்க கிளாஸ் நேமுக்குள்ளேயும் எழுதலாம். ஓகே, கிளாஸ் நேம் டைரக்டா எழுதாம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதலாம். இஸ்மேல்னு சொன்னா அவருக்கு வந்துட்டு என்ன என்ன கிளாஸ் நேம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் வரணும் வைப்போம். அதையே நான் எழுதுறேன். இல்லாட்டி ப்ளூ. அப்ப கிளாஸ் நேமையும் வந்துட்டு வெயிட் நெக்ஸ்ட் வருது இஸ்மேல். இதுல கொஸ்டின் மார்க் வரணும். ஓகே ஃபைன். இஸ்மேல் மேல இருந்தா ரெட் வரணும், இல்லாட்டி ப்ளூ வரணும். கிளாஸ் நேம் எழுதுறேன். இந்த கிளாஸுக்கு நான் இப்போ அங்கே போயிட்டு கோட் எழுதணும். இங்க இந்த இண்டெக்ஸ் சிஎஸ்எஸ்ல நான் டைரக்டா போயிட்டு மேலுக்கு என்ன லைக் ரெட்டுக்கு என்ன சிஎஸ்எஸ், இதுக்கான சிஎஸ்எஸ் எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வந்துட்டு இதால வந்துட்டு நீங்க கிளாஸ் நேமையும் வந்துட்டு டிஃபைன் பண்ணலாம். அதே நேரம் ஸ்டைலிங்லையும் நீங்க வந்துட்டு டிஃபால்ட்ட அந்த ஸ்டைலிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். விளங்குதா? அப்படி இல்லாட்டி இன்னொரு வகை இருக்கு. தேர்ட் விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்டைல் இது ஒரு ஆப்ஜெக்ட் தானே, இந்த ஆப்ஜெக்டையே நீங்க இதுக்குள்ள பாஸ் பண்ணி எடுக்கலாம். நேம் மாதிரி ஸ்டைல் லெட்ஸ் சே ஸ்டைல் என்று கொடுத்துட்டீங்கன்னா இங்க நீங்க வந்துட்டு ப்ராப்ஸா ஸ்டைலையே பாஸ் பண்ணலாம். இப்படி பாஸ் பண்ணி விட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா இதுக்குள்ள இது வந்துட்டு அங்க ஒர்க் ஆகும். ஓகே ஷாலினி, வேற யாருக்காக கொஸ்டின்ஸ் இருக்கா? ஃபைன். ஸோ அப்போ இப்படி வந்துட்டு உங்களால கம்போனன்ட் பேஸ்ட் ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு இதை வந்துட்டு உங்களால செய்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப நீங்க வந்துட்டு ஈஸியா ஒரு ரியாக்ட்ல ஒரு கம்போனண்ட்டை உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் கம்போனன்ட். ஓகே, ரியாக்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்த ஒரு விஷயம் ஹூக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ரியாக்ட்ல ஹூக்ஸ் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்பட்டாங்க? தம்ஸ் அப் தாங்க. ரியாக்ட் ஹூக்ஸ் எனக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கிறீங்க. ஒரு ஆள் கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறீங்க, எக்ஸ்பிளைன் பேசிக் கன்செப்ட்ஸ். யா ஃபைன், இது எல்லாமே பேசிக் கன்செப்ட்ஸ் தான். சரி, அப்போ அடுத்தது வந்து நான் ஹூக்ஸ்ன்ற கன்செப்ட் பார்க்க இது வரைக்கும் நாங்கள் ஜேஎஸ்எக்ஸ் என்ன அது விஷயங்கள் பார்த்துனாங்க. அதுக்கப்புறம் கம்போனன்ட்ஸ் எப்படி இருக்குது, கம்போனன்ட்ஸ் என்ன, அதை எப்படி யூஸ் பண்றோம், அதுக்கு எப்படி ப்ராப்ஸ் பாஸ் பண்றோம், அது எல்லாமே பேசிக்ஸ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா அடுத்த விஷயம் வந்துட்டு இப்ப நாங்க பார்க்க போறது ஹூக்ஸ் என்னன்னா, நீங்க இப்ப இந்த ப்ராப்ஸ் என்னன்னா அதுக்குள்ள வர டேட்டாவை நீங்க ஹேண்டில் பண்றது.
ஒரு கம்போனன்ட்டுக்குள்ள நீங்க உள்ள கொண்டாடுற டேட்டாஸை வந்துட்டு ஹேண்டில் பண்றது. சரியா? இந்த ஹுக்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அந்த கம்போனன்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டியே ஹேண்டில் பண்ணும். ஓகேயா? ஓகே, ஃபர்ஸ்டா நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். சரியா? இப்போ எங்களுக்கு நாங்கள் அப்ஜேஎஸ்ல இருக்கிற எல்லா கம்போனன்ட்ஸையும் ரிமூவ் பண்றேன். சிம்பிளா நான் ஒரு 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 வேல்யூ ஒன்று இருக்குன்னு சரி, லெட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் 0 கண்டுட்டு நான் இந்த கவுண்டை இதுல பிரிண்ட் பண்றேன். ஓகேயா? ஸோ இந்த கோட் விளங்கு தானே. ஸோ இதை எப்படி செய்யறேன் இதுல பாருங்க 0 வருது. அதை கொஞ்சம் பெருசாக்குறேன். ஓகேயா? ஓகே, அடுத்தது இப்ப இதுல பாருங்க நான் ஒரு பட்டனை கிரியேட் பண்றேன். சரியா? பட்டன் வந்து கிளிக் மீ சொல்லிட்டு ஒரு பட்டனை கிளிக். இப்ப பாருங்க இந்த இதுல வந்துட்டு இப்ப பட்டனுக்கு நாம வந்துட்டு என்ன இப்ப ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இந்த பட்டனை கிளிக் பண்ண எனக்கு இந்த கவுண்ட் வந்துட்டு மாறும். நான் இப்ப எல்லாம் பட்டனை கிளிக் பண்றேனோ அப்ப கவுண்ட் வந்துட்டு 1ஆல இன்க்ரிமெண்ட் ஆகணும். சரியா? அப்ப அதுக்கு வந்து நான் இப்ப ஈவென்ட் ஹேண்ட்லிங் பார்க்க போறேன். அப்ப ஈவென்ட் ஹேண்ட்லிங் என்னன்னா இதை கிளிக் பண்ண ஒரு ஃபங்க்ஷன் வரணும். அது சிம்பிளா நாங்க ஒன் கிளிக் வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்ன ஃபங்க்ஷனோ அந்த ஃபங்க்ஷனை நாங்கள கால் பண்ணுவோம். அப்ப இந்த ஃபங்க்ஷன் நம்மள எழுதணும். ஃபங்க்ஷன். சரியா? இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டு கவுண்ட் கவுண்ட் பிளஸ் 1. ஓகேயா? இதை வந்து நான் ஈஸியா சிம்பிளா எப்படியும் எழுதலாம். பிளஸ் ஈக்குவல் 1 எழுதலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா 1ஆல இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும். இதே நேரம் நான் என்ன செய்ய போறேன்னா லோக்கில வந்துட்டு கவுண்ட். ஓகே தானே? அப்ப என்ன இதுல நான் இதை பண்ணேன். ஓகே, இப்போ வந்துட்டு இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் நான் இந்த ஒன் கிளிக்ல போடணும். இன்க்ரிமெண்ட்டை நான் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணுவேன். ஓகே, ஓகே, இப்போ நான் இந்த கிளிக் மீயை நான் கிளிக் பண்ண போறேன். சரி, அதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்பெக்ட் நம்மள அந்த கன்சோல்னு சொன்னா தானே. அப்ப இதான் கன்சோல். ரைட் கிளிக் பண்ணி நீங்க வெப் பேஜ்ல இன்ஸ்பெக்ட்ன்றது போனீங்கன்னு சொன்னா இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல கன்சோல்ன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா வேற இதுல நிறைய விஷயம் இருக்கு. நான் அதை கிளியர் பண்றேன். இந்த 2வது பட்டன் கிளியர் பட்டன். நான் அதை உங்களுக்கு ஜூம் பண்றேன்னா ஓகே தானே. இப்ப நான் இந்த கிளிக் மீயை கிளிக் பண்றேன். பாருங்க அப்ஜேஎஸ்எக்ஸ்ல இருக்கிற 9 லைன் வேலை செய்யுது. ஓகேயா? எங்களோட அப்ஜேஎஸ்எக்ஸ்ல இருக்கிற 9 லைன் என்னது? லொக் வந்துட்டு கவுண்ட் வந்து லொக் ஆகுது. அப்ப கவுண்ட் வந்துட்டு இந்த இடத்துல சேஞ்ச் ஆகி இருக்கு. விளங்குதா? இது விளங்குதா? இது விளங்குதுன்றாக தம்ஸ் அப் தாங்க ஆகும். இப்ப பாருங்க இதையும் கவுண்ட். நான் இதை கிளிக் பண்ணிட்டு கவுண்டை லொக் பண்றேன். அப்ப இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல கவுண்ட் 9 லைன் பிரிண்ட் ஆகுது. சரியா? ரீஃப்ரெஷ் பண்றேன். கிளிக் பண்ண எனக்கு 1ஆல இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா? ஓகே, இப்போ இதுதான் வந்துட்டு ஸ்டேட் சொல்றோம் நாங்க. சரி, அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீ வேரியபிள்ஸ் நார்மலா யூஸ் பண்றாங்க. அந்த வேரியபிள்ஸ் இங்க யூஸ் பண்ணலாம். ஆனா அந்த வேரியபிள்ஸ் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களோட வெப் பேஜ்ல இந்த ஒரு தாக்கத்தையும் செலுத்தாது. சரி, அந்த வெப் பேஜ்னு சொல்றேன் தானே. இதுல 2 விஷயம் இருக்கு. இதுதான் டொம் கேள்விப்பட்டீங்க. DOM சொல்லி. அப்ப அதான் அந்த இது. அப்ப இந்த டொம்மில எந்த ஒரு சேஞ்சையும் நார்மல் வேரியபிள் சேஞ்ச் ஆகிக்க இங்க சேஞ்ச் பண்ணாது. நார்மலா ஒரு வேரியபிள் சேஞ்ச் ஆகிக்க வேரியபிள்ட வேல்யூ சேஞ்ச் ஆகிக்க எங்களுக்கு டொம்மில அதோட சேஞ்சை வந்து எடுக்க இயலாது. அப்ப அதுக்குத்தான் நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா யூஸ் ஸ்டேட்ன்ற ஒரு ஸ்டேட்டை நாங்கள் யூஸ் ஸ்டேட்ன்ற ஒரு ஹூக்கை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹூக் தான் என்ன செய்யும்னு சொன்னா இந்த ஹூக் சேஞ்ச் ஆகிக்க எங்களுக்கு இந்த டொம் இந்த கம்போனன்ட் ரீரெண்டர் ஆகும். திருப்பி அந்த கம்போனன்ட் ரெண்டர் ஆகும். அதால என்ன செய்யும்னு சொன்னா எங்களுக்கு இந்த டொம் வந்துட்டு இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகிக்க எங்களுக்கு வந்துட்டு இந்த டொம்மும் சேஞ்ச் ஆகும். சரியா? அப்ப இந்த யூஸ் ஸ்டேட் எப்படி எழுதுறதுன்னு சொன்னா ஒரு கன்ஸ்ட் ஒரு ஸ்கேர் பிராக்கெட் அதுக்குள்ள முதலாவது வேரியபிள் ஒரு சிம்பிளா நீங்க யோசிக்கணும். அந்த வேரியபிள் நேம். சரி, அப்ப கவுண்ட் தான் அந்த வேரியபிள் நேம்.
அடுத்தது செட் கவுண்ட் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கவுண்டோட நேம் இப்ப கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 5 எல்லாம் அவங்களால மாத்தே இல்லாது. இப்படி இது ஒர்க் ஆகாது. அப்ப நீங்க கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 5க்கு பதிலா செட் கவுண்ட் 5 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கவுண்ட் வந்துட்டு 5 வந்துடும். ஓகேயா? சோ இதுதான் அந்த விடயம். அப்ப அதுக்கு பாவிக்கிற ஒரு ஹூக்கை தான் வந்துட்டு யூஸ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. யூஸ் ஸ்டேட் எப்படி ஒர்க் ஆகுது விளங்குதா? வேரியபிளுக்கும் யூஸ் ஸ்டேட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி விளங்குதா? ஓகே ஃபைன். சோ இப்ப யா அப்ப இதான் வந்துட்டு இதே மாதிரி நிறைய ஹூக்ஸ் இருக்கு. யூஸ் எஃபெக்ட் இருக்கு, யூஸ் ரெஃபரன்ஸ் இருக்கு, யூஸ் மெமோன்னு சொல்லி மாதிரி இருக்கு. ஸோ ஓகே, அப்ப பேசிக்கா நீங்க வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு ரியாக்டை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். 10 மினிட்ஸ் வந்து உங்களோட கொஸ்டின்ஸுக்கு நான் ஃப்ரீயாக விடுறேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். எனக்கு ஏதாவது குயிக்காக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் எனக்கு குயிக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருக்குவா. ஓகே ஃபைன். Exit the limit of 8 lakhs, whatever. Style CSS link clear பண்ணணும். எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, எனிவே ஸோ நான் கோட் பண்ண வேண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, கேன் யூ சிம்பிளி டெல் அபவுட் டொம்? ஓகே, டொம் என்னன்னு சொன்னா ரியாக்ட் வந்துட்டு சரி. இப்போ நாங்கள் வந்துட்டு பேஜ் ஒன்று பார்க்குறோம் தானே. இந்த பேஜை வந்துட்டு லைக் இந்த பேஜ் வந்துட்டு HTML-ஆல கிரியேட் ஆகும். சரி, அப்போ HTML-ஆல ஒரு இதை ஒரு டேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேசிக்கான பேஜை தான் நாங்கள் வந்து டொம்னு சொல்லுவோம். டொம்ன்றது என்னன்னா ரியலா நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்க விஷயம். அப்போ இப்போ ரியாக்ட் என்ன செய்யணும்னு சொன்னா ரியாக்ட் வந்துட்டு நான் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொன்னா தானே 20 பேஜ் இருந்தாலும் 20 பேஜையும் வந்துட்டு ஒரு சிங்கிள் HTML ஃபைல ரெண்டு பண்ணைக்கு என்ன செய்யணும்னு சொன்னா முதல் ஒரு செட்டை உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு திருப்பி அடுத்த முறை அந்த சந்தல செட்டையும் ஹைட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த செட்டை ஷோ பண்ணும். அதைத்தான் நீங்க வந்து பேஜ் சேஞ்ச் ஆகுது என்று சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க. இப்போ முதலாதாரம் போய் ஹோம் பேஜ்ல கம்போனன்ட்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கு பிறகு நாம இந்த அபவுட் அஸ் பேஜுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா ஹோம் பேஜ்ல இருக்கிற எல்லா கம்போனன்ட்ஸையும் உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டு அபவுட் பேஜுக்குரிய கம்போனன்ட்ஸை வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணும். விளங்க அது அப்படித்தான் வந்து ஷோ பண்ணி ஹைட் பண்ணி தான் அதுங்களை வந்துட்டு நம்ப பண்ணது அடுத்த பேஜுக்கு போயிட்டோம், புது பேஜ்ல நிக்கிறோம். ஆனா ஆக்சுவலி ரியாக்ட் வந்துட்டு எல்லா பேஜையுமே சிங்கிள் HTML பேஜ் தான் ரெண்டா பண்ணு. ஸோ அந்த விஷயங்கள் அந்த நான் சொல்றேன் தானே ஹைட் பண்ணுது ஷோ பண்ணுதுன்னு சொல்லி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ் அந்த எலிமெண்ட்ஸை தான் நாங்க டொம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப அந்த டொம்மில தான் அந்த சேஞ்சஸை ஜாவா ஸ்கிரிப்ட் செய்யுது. அப்ப ரியாக்ட் செய்யுது. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஸ் ஸ்டேட்டை யூஸ் பண்ணிக்க அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்துட்டு குறிப்பிட்ட கம்போனன்ட் அந்த ஸ்டேட்டோட ரிலேட்டடான கம்போனன்ட் எல்லாமே ரீரெண்டர் ஆகுது. அப்ப அந்த டொம்மில அது என்ன செய்யுது ஒரு சேஞ்ச் ஒன்றை பண்ணுது. சரி, அப்ப இதுதான் சிம்பிளான விளக்கம். இதை இன்னும் டீப்பா பார்க்கணும்னு சொன்னா நாங்க லைக் இப்ப இருக்கிறார்கள் குழப்பக்கூடாது பேசிக்கா நான் உங்களுக்கு நார்மலா விளங்குற மாதிரி சொல்லி இருக்கிறேன். எல்லாரும் பிகினஸா இருக்கிறதால ஸோ இது தவிர நீங்க கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணி இது பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கான்செப்ட் டைரக்டா உங்களுக்கு விளங்கும். ஓகேயா? ஜெகன் டிகி விளங்கிட்டுதா? கிளியரா? ஓகே, கிரேட். ஸோ யா ஸோ வேற கொஸ்டின்ஸ் இருந்தேன்னு சொன்னா எனக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சா நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். வெல்கம். Any have questions? ஃபைன். ஸோ நான் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஓவராலாக நான் சொல்றேன். நான் ஏர்லியா சொன்ன மாதிரி தான் ரியாக்டுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கு இண்டஸ்ட்ரியில.
ஓகே தானே. இப்ப நீங்க வந்துட்டு உங்களுக்கு ரியாக்ட் லேர்ன் பண்ணணும்னு சொன்னா வழியா லேர்ன் பண்ணுங்க. செல்ஃபா நிறைய டியூட்டோரியல்ஸ் யூடியூப்ல எல்லாம் இருக்கு, நீங்க லேர்ன் பண்ணலாம். லைக் செல்ஃப் பேஸ்டா உங்களுக்கு லேர்ன் பண்ண கஷ்டமா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு இப்ப நாங்கள் ட்ரெண்ட் செட்ல வந்துட்டு கோர்சஸும் இருக்கு, நீங்க அதுலயும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா ரியாக்ட் வந்துட்டு ஒரு லைக் ஒரு சேஞ்சிங் டெக்னாலஜி உண்டு. சரி, அப்ப ரியாக்ட் 19 ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அது வரைக்கும் லைக் சரியான ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெவல்யூஷனரி டெக்னாலஜியா ஒர்க் ஆகி கொண்டிருக்கு இந்த சேம் லைக் ஆங்குலர் யூஜேஎஸ். அது மாதிரி ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் கம்பெனில உங்களுக்கு ஒரு ஒர்க் கிடைக்கணும்னா ரியாக்ட் வந்துட்டு சொலிடான ஒரு டெக்னாலஜி, சரிதானே. அதே மாதிரி தான் இப்ப நீங்க ரியாக்டா சொலிடா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஈவன் நீங்க ஆங்குலர்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இல்லாட்டி வியூஜேஎஸ்லான்னு கேட்கறாங்கன்னு சொன்னா நீங்க டெஃபினெட்லி உங்களால வந்துட்டு ஒரு கன்செப்டை வடிவா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஷிஃப்ட் பண்ணலாம். விளங்குதா? அப்ப ரியாக்டா வடிவா லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஆங்குலரா ஓகே எனக்கு ஒரு 2 வீக்ஸ் தாங்க, நான் வந்துட்டு ஆங்குலர்ல நான் அதை லேர்ன் பண்ணிக்கொள்ளும். ஏன்னா எனக்கு பேசிக் தெரியும், எனக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தெரியும், எனக்கு அதோட கன்செப்ட்ஸ் தெரியும். எல்லாமே எஸ்பிஏ தான், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன், கம்போனன்ட் பேஸ்ட். ஸோ அதால வந்துட்டு இப்போ உங்களுக்கு வடிவார அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களால டெக்னாலஜி ஷிஃப்ட் ஆகியும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நீங்க சூஸ் பண்ணிக்கிற இந்த பாத்தை வந்துட்டு இது பண்ணுங்க. இப்போ நோயோ பாத்தன்னு சொல்ற மாதிரி உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் லெவல் டெவலப்மெண்ட் நீங்க போக போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ரியாக்ட் வந்துட்டு பிரயோசனமானதா இருக்கும். ஓகே தானே? ஃபைன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ நாங்கள் ஓவர் டு யூ பிரியா. சாரி, தேங்க்யூ ஜான். உங்களுக்கு இந்த 1.5 மணி தியாகம் வந்து கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பிரயோசனமா இருந்திருக்கும்னு சொல்லி நம்புறோம். ஸோ அடுத்த கட்டமா நாங்க போகணும்னு சொன்னா இன்னும் நிறைய வெபினார்ஸ் வந்து நடந்துட்டு இதை தாண்டி நாங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தது போல ட்ரெண்ட்ஸ்ல வந்து நிறைய பெய்ட் கோர்சஸ் நடந்து கொண்டிருக்கு. அதே மாதிரி ரியாக்ட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட்டும் ஒரு கோர்ஸ் வந்து போய்கொண்டிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆக போகுது. செகண்ட் பேட்சுக்கு இப்போ நாங்க கால் பண்ணி இருக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நாங்க சொன்ன மாதிரி நீங்க ஹேண்ட் சொன்னா லேர்ன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ உங்களுக்கு டீச் பண்ண ஜோன் டனுஷன் தான் இதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டரா இருக்க போறாங்க. சோ எங்கட இந்த வெபினாருக்கு ஜாயின் பண்ண உங்களுக்காக வந்து 20% ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ வித்தின் 24 ஹவர்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட டோட்டல் கோர்ஸ் ஃபீஸ்ல வந்து 18,000 வந்து ஆஃபரா கொடுக்குறோம். ஸோ இந்த வெபினார் முடிஞ்சோன்னா அவங்களுக்கு அந்த லிங்க் ரெஜிஸ்டர் பண்றதுக்குரிய லிங்க் வந்து நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல வந்து போடுவோம். யாராச்சும் எங்களோட ரியாக்ட் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்கன்னு சொன்னா அது சம்பந்தமான ஃபர்தர் டீடைல்ஸ் அறிஞ்சோல இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த லிங்க்ல போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளுங்க. வித்தின் 24 ஹவர்ஸுக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ற உங்களுக்கு வந்து 20% வந்து நாங்க ஆஃபர் கொடுக்குறோம். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைன்னு சொன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ஆஃப்டர் தட் வந்து நீங்க ஏன் ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வரலாம். நிறைய இடத்துல வந்து நிறைய கோர்சஸ் செய்யறாங்க, நிறைய வெபினார்ஸ் நடக்குது. அதுல இருந்து ஏன் நீங்க ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வந்தா ட்ரெண்ட் செட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆனான லேர்னிங் தான் வந்து இருக்குது. அதை விட பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில மினிமம் வந்து 4+ இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டரா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க. ஸோ நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி நாலேஜ் வந்து நீங்க இண்டஸ்ட்ரிக்கு போக முதலே எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி நாங்க ஒரு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். அதுல நீங்க செய்த ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே நீங்க அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. முக்கியமா வந்து நீங்க ரெசியூம்ஸோ சிவிஸோ கொண்டு கூட ஒர்க்குக்கு போய்க்கு வந்து நீங்க என்ன ப்ராஜெக்ட் செய்திருக்கிறீங்க, எப்படி கோடிங் பண்ணிருக்கிறீங்கன்னு சொல்லி எங்களோட சர்டிபிகேட் மூலமா அவங்க இவால்வேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு போக போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு போர்ட்போலியோ கட்டாயம் முக்கியம். ஸோ உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணி இருக்கிறது முக்கியம். ரியாக்ட் வந்து இப்ப ஒரு முன்னணியில இருக்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் உண்டு. ஸோ நீங்க வந்து இதை லேர்ன் பண்றது மூலமா வந்து உங்களோட போர்ட்போலியோவை பில்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ யாராச்சும் இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னு சொன்னா நாங்க அதோட லிங்க் ஷேர் பண்றோம், ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். இந்த 1.5 மணி தேவை பிரயோசனமா அவங்களோட பிரயோசனப்படுத்தி எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வெபினார்ல சந்திப்போம். நன்றி.